தேவனுடைய தயவுள்ள கரம், கர்த்தருடைய தயவுள்ள கரம், அதுதான் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை. தேவனுடைய தயவுள்ள கரம் நம்ம மேலே இருந்தால் என்ன நடக்கும்? தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்? அந்த கரம் நம்ம மீது இருக்கணுமானா நம்ம எப்படி இருக்கணும்? அதெல்லாம் தான் தியானிக்க போகிறோம். நெகேமியா சூசான் என்கிற அரண்மனையில் இருந்தபோது சம்பவித்த காரியம்தான் நெகேமியாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி நேபுகாத் நேச்சார் எருசலேமை முற்றுகையிட்டு எருசலேம் பட்டணத்தை அழித்து தேவாலயத்தை சுட்டரித்து மதில் சுவரையெல்லாம் உடைத்து போட்டு அங்கே இருக்கிற அநேகர் கொல்லப்பட்டு அதில் பலர் கைதிகளாக அடிமைகளாக பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டார்கள். அதில் இந்த நெகேமியாவுடைய குடும்பமும் இருந்திருக்க வேண்டும். நெகேமியாவுடைய குடும்பம் இந்த மாதிரி அடிமையாய் கொண்டு வரப்பட்ட ஒரு குடும்பம். நம்ம நெகேமியா 1 வசனத்தில் வாசிக்கும்போது சூசான் என்கிற அரண்மனையில் நான் இருக்கும் பொழுது நடந்த சம்பவம் என்று நெகேமியா குறிப்பிடுகிறார். இந்த சூசான் அரண்மனை எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் அது பாபிலோன் தேசத்திலிருந்து சுமார் 25 மைல் தொலைவில் சூசான் என்கிற இந்த அரண்மனை இருந்திருக்கிறது. ராஜாவுடைய அரண்மனை. அங்குதான் அவர் வைக்கப்பட்ட அரண்மனையிலே பானபாத்திரக்காரனாக இருந்தார் என்பதாய் பார்க்கிறோம். பானபாத்திரக்காரன் நெகேமியா 1 11வது வசனத்தில் வாசிக்கும் போது நான் பானபாத்திரக்காரனாக இருந்தேன். அப்போ அடிமையாய் கொண்டு வரப்பட்ட நெகேமியா அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய அளவிற்கு உயர்த்தப்பட்டிருந்தார். அவர் இன்னொரு தேசத்தினுடைய ராஜா அவருக்கு பானபாத்திரக்காரன். இவன் தான் எப்பொழுதும் ராஜாவுக்கு அருகிலே நின்று கவனிக்கணும். ராஜா அவருக்கு ஒரு பழரசம் கொடுத்தால் கூட நேரடியாக ராஜா கிட்ட கொடுக்க முடியாது. இந்த பானபாத்திரக்காரன் தான் அதை வாங்கி ருசி பார்க்கிறது மாத்திரம் அல்ல, அந்த நாட்களில் ராஜாக்களை கொல்லுவதற்கு சாப்பாட்டில் பானத்தில் விஷம் கலந்து விடுவார்கள். எந்த நேரத்திலும் ஆபத்து சூழ்ந்திருக்கும். அதனால் அந்த பானபாத்திரக்காரன் அந்த பழரசத்தை குடித்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்து ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொன்னால் தான் ராஜா குடிப்பார். அது மாதிரி சாப்பாடுகிற காரியத்தை ஒழுங்கு பண்ணும்போதும் அதை கவனிப்பதற்கு இந்த பானபாத்திரக்காரன் அருகில் இருக்கணும். சாப்பாட்டை ருசி பார்ப்பது மாத்திரம் அல்ல, அதில் விஷம் கலந்திருக்கிறதா என்பதை சோதித்தறிந்து கொடுக்கக்கூடிய பெரிய பொறுப்பு. அப்போ ராஜாவுக்கு மிக நம்பிக்கைக்குரியவர்களைத்தான் அந்த பொறுப்பில் வைப்பார்கள். நெகேமியா அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் உயர்த்தப்பட்டிருந்தார். அடிமையாய் கொண்டு போகப்பட்ட குடும்பத்திலிருந்து நெகேமியா வந்தாலும் இப்பொழுது தேவன் அவரை அரண்மனையில் ஒரு பெரிய பொறுப்பில் உயர்த்தி வைத்திருக்கிறார். ராஜாவிற்கு அருகிலே நிற்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. அப்படி முகம் துக்கமடைந்த போது கூட நீ ஏன் துக்க முகத்தோடு இருக்கிறாய் என்று ராஜா விசாரிக்கிறார். அந்த அளவிற்கு ராஜாவிற்கு பழக்கமான ஒரு நல்ல பதவியிலே தேவன் அவரை வைத்திருந்தார் என்பதாக பார்க்கிறோம். எருசலேமிலிருந்து இந்த சூசான் அரண்மனை, அதாவது பாபிலோன் தேசம் இருக்குதுல்ல, எருசலேமிலிருந்து பாபிலோன் தேசம், அங்கே தான் இந்த சூசான் அரண்மனையும் இருக்கிறது. அது சுமார் 1000 மைல் தொலைவுள்ளது, 1000 மைல் தூரம் உள்ளது. அப்படின்னால் 1550 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. நேபுகாத்நேச்சார் எவ்வளவு தூரத்திலிருந்து படையெடுத்து அந்த நாட்களில் அந்த எருசலேமை பிடித்திருக்கிறார் என்று பாருங்கள். இந்த காலத்தில் உள்ள பிரயாணங்கள் வேறு. அந்த நாட்களில் குதிரையிலே பிரயாணப்படணும். அது மாத்திரமல்ல, பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வர வேண்டுமானால் அது 4 மாத பிரயாணம். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 4 மாதம் பிரயாணப்பட வேண்டும். ஒரு சின்ன கூட்டமாக பிரயாணப்பட்டாலே 4 மாதங்கள் ஆகும்னு சொன்னால் பெரிய ஒரு இராணுவம் புறப்பட்டு வரும்போது எவ்வளோ நாள் ஆகிருக்கும் பாருங்கள். எஸ்ரா 7 9 வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் அதை அறிய முடியும். என்னால் எஸ்ராவும் அவனை சார்ந்தவர்களும் பாபிலோனிலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வந்த மாதம் தேதியெல்லாம் குறிப்பிடப்படுகிறார். கிட்டத்தட்ட 4 மாதம் நீண்ட பிரயாணம். ஏன்னா 1000 மைல் பிரயாணப்பட வேண்டும். அவ்வளவு தூரத்தில் இருக்கிற எருசலேமை விட்டு 1000 மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு அரண்மனை. அங்கே அடிமையாய் கொண்டு வரப்பட்ட நெகேமியா உயர்த்தப்பட்டார். ஆனால் இந்த நெகேமியாவை கர்த்தர் எழுப்பி அவரை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை தேவன் நிறைவேற்றுகிறார். நெகேமியா 2 5 வசனத்தை வாசிக்கும் பொழுது பட்டணத்தை கட்டும்படி, இடிந்து கிடக்கிற எருசலேம் பட்டணத்தை கட்டும்படி, அன்றைக்கு நேபுகாத்நேச்சாரால் அழிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு போன மதில் சுவர்கள், இடிபட்டு கிடக்கிற வீடுகள், பாழாய் கிடக்கிற பட்டணங்கள்,
அதை கட்டி எழுப்பும்படிக்கு அவர் சொல்கிறார், ஒரு மனிதர் பட்டணத்தை திரும்ப கட்ட வேண்டும், அதுதான் அவருடைய இருதயத்தின் வாஞ்சை தாகம். தேவன் அதை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்கிறார். எதனால்? கர்த்தருடைய கரம் நெகேமியா மேலே இருந்ததினால அவரால் இதை சாதிக்க முடிந்தது. ஒரு மனிதன் எழும்பி மக்களை அழைத்து கொண்டு 1000 மைல் பிரயாணப்பட்டு 4 மாதங்கள் பிரயாணப்பட்டு போய் சேர்ந்து எருசலேம் பட்டணம் இடிந்து சிதைந்து கிடக்கிறது. அப்போ இதை கட்டி எழுப்பணும்னா யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் போய் கட்டி எழுப்பணும்னா சாதாரண விஷயம் அல்ல. இப்போ பாருங்கள், நமக்கு பலஸ்தீனா தேசம் ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய அந்த யுத்தத்தில், இஸ்ரேல் தேசம் யுத்தத்தினால அந்த பலஸ்தீனா தேசம் காசா பட்டணமே பாழாய் கிடக்கிறது. டிவிலெல்லாம் காமிக்கிறாங்கல்ல, யுத்தத்தினுடைய முடிவில் பாருங்கள் எல்லாம் வீடுகள் இடிந்து பாழாய் கிடக்கிறது. இப்போ இவ்வளோ வளர்ந்த நாடுகள், பல நாடுகள் உதவி செய்தால் கூட அதை திரும்ப அந்த நிலைமைக்கு கட்டி எழுப்ப சில வருடங்கள் ஆகும்னு சொல்கிறாங்க. சுற்றியில் இருக்கிற எல்லா நாடுகளும் உதவி செய்தால் கூட அதை திரும்ப கட்டி எழுப்பதற்கு பல வருடங்கள் ஆகும். ஆனால் இந்த நெகேமியாவை கர்த்தர் அழைத்து கொண்டு போய் ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதை தான் நெகேமியாவின் புஸ்தகத்திலே நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு கூட இருந்ததுனால 42 நாளில் மதில் சுவரை கட்டி முடித்து விட்டார். ஏன்னால் தேவனுடைய கரம் கூட இருந்ததுனால. நீங்கள் நெகேமியா 6:12-15 வாசிக்கும் போது 42 நாளில் 52 நாளில் கட்டி முடித்து விட்டார் என்பதாக பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருந்ததுனால. ஹைதராபாத்தில் கல்வரி டெம்பிள் என்கிற ஒரு பெரிய சர்ச் இருக்கிறது. அந்த சபை இன்றைக்கு இந்தியாவிலே பெரிய சபை, லட்சக்கணக்கான பேர் ஒரு சபையில் அங்கமாக இருக்கிறாங்க. பாஸ்டர் சதீஷ்குமார் என்ற தேவ மனிதர் சபைக்கு பாஸ்டராக இருக்கிறாங்க. நல்ல ஒரு நண்பர். நான் போயிருந்தேன், அவங்களோட ஊழியங்கள் நிறைவேற்ற கர்த்தர் கிருபை கொடுத்தார். அப்போ அன்றைக்கு பெரிய உலக புகழ்பெற்ற ஒரு சபையாக இருக்கிறது, பிரம்மாண்டமான ஒரு சர்ச். பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அவங்க சொன்னாங்க, 52 நாளில் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. எப்படி நெகேமியா ஒரு பட்டணத்தை கட்டி எழுப்பினதை போல் 52 நாளில் இவ்வளோ பெரிய ஆலயத்தை எப்படி கட்டி ஆஸ்திவாரம் போடணும், பில்லர் நிறுத்தணும், நிறைய வேலைகள் இரவும் பகலும் நடைபெற்று. அதில் எதிர்ப்புனால வேலைக்கு தடை. பகலெல்லாம் வேலை செய்ய முடியாதாம், ராத்திரி எல்லா மக்கள் வேலை செய்வாங்களாம் வந்து. அவன் சொன்னாங்க 52 நாளில் கர்த்தருக்கு கட்டி முடித்து கொடுத்தார். அவர் நெகேமியாவின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். பாருங்கள், பிரம்மாண்டமான இந்த ஆலயம் கல்வரி டெம்பிள் என்கிற ஒரு ஆலயம் இதான் இப்போமா ஹைதராபாத்தில் இருக்கிறது. போன ஆச்சரியமாக இருக்கும். அந்த தேவ மனிதர் சொன்னார், பிரதர், தேவ கரம் கூட இருந்ததுனால தான் நாங்கள் இதை செய்து முடிக்க முடிந்தது. ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் வழக்கு, ஒரு பக்கம் மனிதர்களால் எதிர்ப்பு, ஒரு பக்கம் அதிகாரிகளால் நெருக்கம், இத்தனைக்கு மத்தியில் கர்த்தர் கட்டி முடித்தார். கர்த்தர் கூட இருந்ததுனால. அல்லேலூயா. அப்போ நெகேமியாவின் தேவன் இன்றைக்கும் அதே மாதிரி கிரியை செய்கிறார். உங்களுக்கு ஒரு பணி ஆண்டவர் தந்திருக்கலாம், ஒரு ஊழியத்தை ஆண்டவர் தந்திருக்கலாம். இத்தனை கிராமங்களை சந்திக்கணும், இத்தனை ஆத்துமாக்களை சந்திக்கணும், இத்தனை ஊழியங்களை நிறைவேற்றணும், இந்த என்னுடைய திட்டங்களை நிறைவேற்றணும்னு கர்த்தர் திட்டங்களை உங்களுக்கு தந்திருக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஏதோ கூட்டத்தில் வந்தால் நாங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிப்போம், அந்நிய பாஷை பேசுவோம், நேற்றுங்களே நாங்கள் சர்ச்சுக்கு போவோம், அவ்வளோதான் அப்படின்னு இருந்தால் இன்றைக்கி அந்த திட்டங்களே தரப்போகிறார். ஒவ்வொருவரும் இங்கேருந்து நெகேமியாவாக தான் போக போகிறீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் தருவார். நாமெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் பாஸ்டருக்கு திட்டம் தருவார், அல்லது அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு திட்டம் தருவார், ஊழியக்காரங்களுக்கு திட்டம் தருவார். நெகேமியா என்ன மொழி நேர ஊழியக்காராக இருந்தார். நெகேமியா என்ன பண்ணி கொண்டு இருந்தார்? அரண்மனையில் வேலை செய்து கொண்டு இருந்தார். அவருக்கு ஒரு திட்டம் கொடுத்தார்ல ஆண்டவர். அப்போ உங்களுக்கு திட்டம் தர மாட்டாரா? நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய எனக்கு திட்டம் வச்சுருக்கேன்னு எனக்கு கேட்டு இந்த 3 நாளைக்குள்ளே அந்த திட்டத்தை டைரியில் எழுதி கொண்டு தான் வெளியே போகணும். இல்லாட்டா கேம்பஸ் விட்டே போகக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் சொல்லுவார், மகளே நீ எனக்கு ஒரு 100 ஆத்மா கொண்டு வா. செய்ய முடியாதா? செய்ய முடியும். இவர் 10 கிராமத்தில் போய் ஜெபக்குள்ள ஆரம்பித்து மக்களை ஜெபிக்க வை, அது ஒரு திட்டம் தானே ஆண்டவர் தருவார். நீ ஒரு 10 கிராமத்தில் போய் சிறுவர் ஊழியை செய், சண்டே கிளாஸ் மாதிரி பிள்ளைகளுக்கு நடத்தி இயேசுவை பற்றி சொல்லு, செய்ய முடியாதா? எல்லாருக்குமே ஊழியம் இருக்குது. பாஸ்டர்களுக்கு மட்டும் இல்லை, மொழி நேர ஊழியர்களுக்கு மட்டுமே இல்லை. நீங்கள் டீச்சராக இருக்கலாம், பேங்கில் வேலை செய்யலாம், ஐடியில் வேலை செய்யலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தை கவனிக்கிற குடும்பத்தை கவனிக்கிற பொறுப்பில் இருக்கிற பெண்களாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு ஊழிய திட்டம் இருக்குது.
கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வச்சு. நிறைய பேர் அதை கவனிக்கிறதும் இல்லை, அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை, அதை பற்றி யோசிப்பதும் இல்லை. ஏதோ சர்ச்சுக்கு வழக்கத்தில் போனோம், ஜெபம் பண்ணோம், வருஷத்தில் ஒரு முறை முகாமுக்கு போனோம், வந்தோம், ஆவியில் நிரம்பினோம், அந்நிய பாஷை பேசணும். எதுக்கு இதெல்லாம்? ஆவியில் அபிஷேகம், அந்நிய பாஷை எல்லாம். உங்களை ஆண்டவர் நம்பி ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணும். இந்த நாளில் அதுக்கு தான் ஜெபிக்கணும். நெகேமியாவுக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. இடிந்து கிடக்கிற எருசலேமின் நீ திரும்ப கட்டணும், அந்த பட்டணத்தை கட்டணும். எஸ்ராவுக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தாரு, நீ தேவாலயத்தை கட்டி எழுப்பணும். ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த மோசைக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தார், என் ஜனங்களை அடிமத்திலிருந்து கூட்டி கொண்டு வா. யோசுவாவுக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தார், யுத்தம் பண்ணி தேசத்தை பங்கிட்டு கொடு. 12 அப்போஸ்தலர்களுக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தாரு, சுவிசேஷத்தை எல்லா இடத்துல நீங்க சொல்லுங்க. பவுலுக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தார், புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலருக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லணும். ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அதனால் உங்களுக்கு நீ தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதை அறிந்து கொள்ளாட்டா கர்த்தருடைய காரம் உங்களுக்கு எதுக்கு? கர்த்தருடைய காரம் கூட இருந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? வழக்கமாக சமையல் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டில் இருக்க போகிறேன், அதுக்கு எதுக்கு உங்களுக்கு கர்த்தருடைய காரம்? வேலைக்கு போகிறேன், வர்றேன், அவ்வளோதான், சாப்பிட்றேன், தூங்குறேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன், உங்களுக்கு எதுக்கு கர்த்தருடைய காரம் வரும்? ஒன்றுமே செய்யாத ஆளுக்கு எதுக்கு கர்த்தருடைய காரம்? அப்போ ஏதாவது செய்யணும், தேவனுக்கு அந்த ஏதாவது நிறைவேற்றணும் இல்லை? அப்போ உங்களை குறித்து தேவனுக்கு திட்டம் இருக்குது. எல்லாருக்கும் குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. என்னை பற்றி தேவனுக்கு ஒரு திட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ உங்களுக்குன்னு ஒரு ஊழிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்கள் கிராமத்தில், உங்கள் தெருவில், நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்கள் சபைக்குள்ளே வச்சிருப்பாரு. நீ போய் இந்த வாலிபர்களை சந்தி, வாலிபர்களுக்கு ஜெபம் நடத்து, இந்த சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு ஜெபம் பண்ணு. அதான் சண்டே கிளாஸ் நடக்குது ஆண்டவர், அது வழக்கத்தின்படி நடக்குது. இன்னும் அவங்க ஆபிரகாம் நோவா தாத்தா கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிள்ளைகள்லாம் ஜெபிக்கிறவங்கள எழுப்பிட்டாங்க. எழுப்புதலுக்குள்ள பிள்ளைகளை நடத்து. ஏதோ ஒரு திட்டம் ஆண்டவர் வச்சிருப்பார் உங்களுக்கு. அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அப்போ தான் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இறங்கும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய கரம் உங்கள் மேலே வரணுமானா அந்த தேவ திட்டத்தை நீங்கள் அறியணும். தேவன் எனக்கென்று என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளணும். அதுக்கு தான் இந்த முகாமுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதனால் அதுக்கு ஜெபிக்கணும். ஒவ்வொருவருக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். எஸ்தரை ஏன் ராஜாத்தியாக உயர்த்தினாரு? நீ ராணியாக இருந்த நல்லா சாப்பிடு, சம்பரமாக வாழு, நீ உனக்கு அப்பா அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்ட, இனி நீ ஜாலியாக இரு, அதுக்காக உயர்த்தினார் ஆண்டவர். ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது எஸ்தர், நீ தான் உன்னை பயன்படுத்தி தான் இந்த 127 நாடுகளில் என் ஜனத்தை நான் பாதுகாக்கணும். அதுக்கு தான் உயர்த்தினார். எதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? அப்போ தேவன் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும் போதும் அபிஷேகிக்கும் போதும் தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. நிறைய சமயத்தில் நம்ம அதை உணராமல் இருக்கிறோம். ஏதோ அந்நிய பாஷை பேசுகிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் வருகைக்கு போக போகிறோம், ஆண்டவர் வரும்போது போக போகிறோம், அதுக்கு தான் அபிஷேகம்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ பல்லவத்துக்கு போகிறதுக்கு தான் அபிஷேகம். நாளைக்கு அபிஷேகம் பெற்ற உடனே அவங்களை எடுத்துக்கணும்ல ஆண்டவர். அபிஷேகம் பெற்ற உடனே எடுத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை. அப்புறம் போராட்டம் கஷ்டம் எதுக்கு? எடுத்துடலாம்ல, ஆண்டவர் கொண்டு போயிருங்க, அபிஷேகம் பெற்றாச்சு. எதுக்கு உலகத்தில் வச்சிருக்கிறாரு? உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கிறாரு, நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அது என்னது ஆண்டவரேன்னு கேட்கணும். அது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதாக இருக்கும், ஆத்மாக்களை குறித்ததாக இருக்கும், தேவனுடைய திட்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நீ பெரிய வீடு கட்ட போற, என்ன கட்ட போற? பெரிய வீடு கட்ட போற, கர்த்தர் உன்னை பெரிய பணக்காரனாக போறாரு. அப்படியா? இதெல்லாம் ஒரு சில வசனத்தை வச்சுக்கிட்டு இதே சொல்லி நிறைய பேர் தப்பாக கைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன தேவை அதெல்லாம் கர்த்தர் தருவார். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை உண்டாக்கி தருவார். அதெல்லாம் அவர் நீங்கள் அதுக்காக பாரப்பட தேவையில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு கூட அது பின்னால் வரும். நீ எதுக்கு அதை போட்டு முட்டி மோதிக்கிட்டு இருக்கிற? நீ தேவனுடைய ராஜ்யம் வரணும், கர்த்தருடைய ஆளுகை வரணும், ஜனங்களுடைய உள்ளத்தில் இயேசு ஆளுகை செய்யணும், இந்த கிராமம் தேவனுடைய ஆளுகைக்குள்ள வரணும், இங்கே தேவனுடைய ராஜ்யம் எங்கள் பட்டணத்தில் வரணும், நான் வேலை செய்கிற இடத்துல தேவனுடைய ராஜ்யம் வரணும், தேவனுடைய நாம மகிமைப்படணும், பிதாவின் சித்தம் பூமியில் செய்யப்படணும். இந்த நோக்கத்தோட செயல்பட்டா உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பின்னால் வரும். ஆனால் இன்றைக்கு பின்னால் வரக்கூடியதான் முன்னால் வச்சு இன்னைக்கு விசுவாசிகளை தப்பாக நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு, அந்த சிந்தனையில் வாழுகிற விசுவாசிகளும் உண்டு. நம்முடைய சிந்தனை மாறணும். நான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல, அதனால மேலானவைகளை. பரலோகத்தில் வீடு கட்டி கொடுத்துருக்காருல ஆண்டவர், கட்டிட்டு இருக்காருல்ல. யாராவது உங்களுக்கு சொந்த வீடு இருக்கான்னா இருக்குது அப்படி சொல்லணும். அது எப்படி இருக்குன்னா, அது தங்கத்தில் கட்டப்படுறோம்ல வீடு, எங்களுக்கு தங்கத்தில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லணும். தங்கத்திலையா? அது எங்கே தங்கத்தில் வீடுன்னா நீங்கள் சொல்கிறீங்கன்னா, எனக்காக கற்றவரே ஆண்டவரில் பரலோகத்தில் கட்டி கொண்டு இருக்கிறார், பிரம்மாண்டமான வீடு கட்டி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க.
நான் அங்கே தானே போகிறேன். இது டெம்பரவரி, வாடகைக்கு இருந்தாலும் போயிடலாம், குடிசையாக இருந்தாலும் போயிடலாம், அதனால பிரச்சனை இல்லை. இங்கே ஆண்டவர் கூட இருக்கிறார். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் எல்லா தேவையை சந்திப்பார். ஆனால் நிரந்தரமான வீடு எங்கே இருக்குது? பரலோகத்தில் தான் இருக்குது. அங்கே தான் நான் போய் கொண்டு இருக்கிறேன். ஒரு நாள் அங்கே போய் பார்க்கும்போது முழுமையாக முடிஞ்சிருக்கும். எனக்காக இயேசுவே வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும். அதனால் நம்முடைய நோக்கமெல்லாம் பரலோகத்துக்கு அடுத்ததாக இருக்க வேண்டும். உலகத்துக்கு அடுத்த காரியத்திலேயே நம்ம நோட்டத்தை, கவனத்தை செலுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. மேலானவைகளை நாடுங்கள். நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. உலகத்தில் வாழ வரைக்கும் நமக்கு ஒரு வேலை வேணும், வருமானம் வேணும், தங்க வீடு வேணும், அதெல்லாம் கர்த்தர் தருவார். என்ன தேவையோ தருவார். அதுக்காகவே மண்டை உடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணுவேன், அதான் சொல்கிறார். எதுக்கு கவலைப்படுற? நாளை தந்தத்துக்காக கவலை, சாப்பாட்டுக்காக கவலை, உடைக்காக கவலை, எது கவலைப்படுற? விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது ஆண்டவரே. எல்லாமே என்னென்னோ பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி ஏறுது, விலைவாசி ஏறுது, தங்க விலை ஏறுது, எல்லாமே விலைவாசி ஏறுது. எப்படி வாழ போகிறேன்னு தெரியலையே. எவ்வளவு ஏறினா என்ன, நம்மளை போஷிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நம்மளை போஷிக்கிறவர் கர்த்தர். நான் என் சம்பளத்தை நம்பிலாம் இல்லை, என் வருமானத்தை நம்பி இல்லை. என்னை போஷிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் நடத்துவார். அல்லேலூயா. அதனால் இந்த உலக காரியத்துக்கு கவலைப்படாமல் தேவன் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அதில் கவனம் செலுத்த வேண்டும். ஏன் என்னை ரட்சித்த அபிஷேகத்தை நீ கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நீங்கள் போய் கேளுங்களேன் ஒரு நாள் உட்காந்து, எதுக்கு என்னை ரட்சித்தீங்க, எதுக்கு என்ன அபிஷேகம் பண்ணீங்க, எதுக்கு எனக்கு அந்நிய பாஷையெல்லாம் கொடுத்து இந்த அனுபவத்தை தந்தீங்க ஆண்டவரை கேளுங்க. நம்ம அப்படி கேட்குறதே இல்லை. நமக்காகவே நம்மளே சில காரியங்களுக்காக ஜெபித்து போய்கொண்டு கேட்டு பாருங்க. அப்போ சொல்லுவார், உன்னை குறித்து இவ்வளோ பெரிய திட்டம் வச்சு தான் நான் உன்னை சந்தித்தேன். நிறைய பேர் அதை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சில பிள்ளைகள் ஜெபிக்க வருவாங்க. அங்கே இப்போ தம்பிமார் பிள்ளைகள் என்ன படிக்க 12th எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி தம்பி ஜெபம் பண்ணலாம், 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்க போகிறேன் தெரியலங்க. சில பிள்ளைகள் சொல்லும், என்ன படிக்க போகிறேன், 12th எக்ஸாம் எழுத போகிறேன், இந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே அப்ளிகேஷன் போடணும், காலேஜஸில் என்ன படிக்க போகிறேன் தெரியல, ரிசல்ட் வந்த பிறகு தான் யோசிக்கணும். அப்போ எதிர்காலத்து குறித்த எய்மே இல்லை, என்ன திட்டமே இல்லை அவங்ககிட்ட. இது தப்பு. நீ ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு என்ன படிக்கணும், அடுத்து என்ன செய்யணும், என்னை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்கேன்னு கேட்டு தீர்மானம் எடுக்கணும். அப்போவே உனக்கு ஒரு நோக்கம் வரணும். நான் இதுதான் படிக்கணும், கர்த்தர் எனக்கு ஒரு தீர்மானமாக சொல்லி இருக்கிறார், இந்த காலேஜில் படிக்கணும், அதுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. சில பிள்ளைகள் சொல்லும், ஆண்டவர் பேசியிருக்கிறார்கள், அதனால் நான் இந்த மாதிரி ஆக போகிறேன் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு தெரியுது எதிர்காலம் எப்படி இருக்கும், நீ ஆண்டவர் திட்டம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு தெளிவாக தெரியுது. சிலருக்கு நோக்கமே இல்லை. நிறைய விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறோம். எதுக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணாருன்னா தெரியாது. எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, நான் அந்நிய பாஷை பேசணும். எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறதுனால எனக்கு இல்லாட்டா அது குறை, அதனால் நான் அபிஷேகம் பெறணும். பெற்று என்ன பண்ண போகிறீங்க? அபிஷேகம் பெற்று என்ன பண்ண போகிறீங்க? எதுக்கு அபிஷேகம்? ஆண்டவர்கிட்ட கேட்டிங்களா, எதுக்கு எனக்கு அபிஷேகம் ஆண்டவரை தந்தீங்க? கேளுங்க ஆண்டவர்கிட்ட, மனம் திறந்து பேசுங்க. ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் உட்காருங்க. அப்படி பார்த்துல உட்காந்து எதுக்கு என்னை ரட்சித்து அபிஷேகம் பண்ணீங்க, என்னை குறித்த உடைய நோக்கம் என்ன ஆண்டவர்னு கேளுங்க. அப்போ ஆண்டவர் பேசுவார். உன்னை வச்சு நான் 10 கிராமத்தை சந்திக்க போகிறேன், உன்னை வச்சு 1000 குடும்பத்தை நான் கொண்டு வர போகிறேன், பிசாசின்படியில் இருக்கிற 100 குடும்பத்தை உன்னை அடித்து மீட்டு எடுக்க போகிறேன், உன்னை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். பேசுவார் ஆண்டவர். இப்படிலாம் சொல்லிடுவான்னு சொல்லி தான் யாரும் கேட்குறதில்ல. ஆண்டவருடைய வேலை கொடுத்துருவாரு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் பேசுகிறதே இல்லை. அப்படி கேட்காத ஆளுக்கு எதுக்கு கர்த்தருடைய கரம் வரணும்? உங்களுடைய கரை என் மேலே அமரட்டும் அப்படின்னு ஜெபிக்கணும். எதுக்கு ஆண்டவர் கேட்பார்ல, எதுக்கு? நான் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அடுத்த வருஷத்தில் எதுக்கா, என்ன ஊழியம் செய்யணும், எப்படி செய்யணும், கர்த்தர் சில காரியம் வெளிப்படுத்துவார். ஒரு சில வருஷத்துக்கு முன்னால் அப்படி நாங்கள் டிசம்பர் மாதம் ஆண்டவர்கிட்ட காத்திருந்த ஆண்டவர் உபவாசத்தை ஜெபிக்கிறோம். முதல் நாள் காத்திருக்கிறோம். நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னும் போது ஆண்டவர் கேட்டார், நான் எதுக்கு வெளிப்படுத்தணும், நான் எதுக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு ஒரு கேள்வி கேட்டார். தீர்க்க தரிசனம், தேசத்தில் என்ன நடக்க போகுது, உலகத்தில் என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, ஆண்டவர் கேட்டார், எதுக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தணும், வாய். எனக்கு அப்போ தான் நினைச்சது ஆண்டவர் ஏதோ பேச விரும்புகிறாருன்னு. என்ன ஆண்டவர் இப்படி கேட்குறான்னு ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி, ஆண்டவரே என்ன செய்யணும்னு நான் வெளிப்படுத்தி எனக்கு என்ன நடக்கும்? சரி, தேசத்தில் புயல் வரும், இந்த அழிவு வரும் சொல்லிட்டா என்ன நடக்கும்? அது உங்களுக்கு ஏன் வெளிப்படுத்தணும்? அப்போ தேவன் வேற ஒன்றை எதிர்பார்க்கிறார். நான் கேட்டேன், நாங்கள் என்ன செய்யணும் விரும்புகிறீர் ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், நான் வெளிப்படுத்தினால் அதை வைத்து ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்காமல் நான் செயல்பட முடியாது, நீங்கள் ஜெபிக்காமல் காரியம் நடக்காது. நீங்கள் ஜெபிப்பீங்களா?
தானியேல் ஜெபம் பண்ணினார் தீர்க்க தரிசனத்தை வைத்து. நீங்கள் ஜெபிப்பீங்களா? அப்போ ஜெபிக்க ஒப்பு கொடுத்தோம். நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவர் என்ன சொல்கிறீரோ நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுத்த பிறகு தான் ஆண்டவர் பேசி வாரம் இயேசுடைய ஊழியத்தில் தீர்க்க தரிசன ஜெபம் வைத்திருக்கிறோம். ப்ராஃபட்டிக் ப்ரேயர். நிறைய ஜெபம் இருக்குது. மன்றாட்டு ஜெபம், அனாயிண்டிங் ப்ரேயர், பல ஜெபம் இருக்குது. அதில் ப்ராஃபட்டிக் ப்ரேயர் எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வச்சு கர்த்தர் பேசுகிற தீர்க்க தரிசனத்தை வைத்து ஜெபிக்கிறோம். இதில் தேவ திட்டம் நிறைவேறணும், கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேறணும், இந்த ஆபத்துக்கு விலக்கி தேசம் பாதுகாக்கப்படணும், இந்த தேவனுடைய எழுப்புதல் திட்டம் நிறைவேறணும், தீர்க்க தரிசனத்தை வைத்து ஜெபிக்கிறோம். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம நிறைய பேர் அதை கவனிப்பதே இல்லை. ஆண்டவர் என்ன பேசுகிறான்னு கவனிப்பதே இல்லை. நம்ம மாத்திரம் ஜெபம் பண்ணிட்டு வந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இப்போ ஆண்டவர் கேட்பார், என்னுடைய கரம், தேவனுடைய கரம் இறங்கும். அதான் வாக்குத்தானா, என்னுடைய கரம் நாங்கள் நெகேமியாவில் இருந்த மாதிரி மேலே இறங்கு. ஆண்டவர் கேட்பார், எதுக்கு? நீ என்ன பண்ண போற? வழக்கத்தின்படியே வேலைக்கு போவ, வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், அவ்வளோதான். உனக்கு எதுக்கு இந்த வல்லமை வரங்கள்? என்ன செய்ய போறீங்க? அப்போ இன்றைக்கு ஒரு தீர்மானம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்னை குறித்த உம்முடைய திட்டம் என்ன ஆண்டவரே? நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர்? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தம்பி வந்தான். என்ன செய்றீங்க தம்பி? இல்லை, ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். அப்படியா? அப்போ இப்போ என்ன எவ்வளோ நாள் ஆச்சுன்னு? 10 வருஷமா ஊழியத்துக்கு அழைச்சிருக்காருன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காராம். எத்தனை வருஷமா? 10 வருஷமா. நான் என்ன ஊழியம் செய்யணும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன்னாரு. வேலையும் செய்கிறதில்லை. அப்போ வீட்டில் தண்டச்சோறு தானே, வேலையே செய்யாமல் அப்பா அம்மா சாப்பாடில் சாப்பிட்டுக்கிட்டு 10 வருஷம் சும்மா சுற்றிக்கிட்டு ஜெபிக்கிறேன். என்ன ஜெபிக்கிற? கர்த்தர் வெளிப்படுத்தணுமா என்ன ஊழியம் செய்யணும்னு? சரி தம்பி, உன்னை அழைச்சிட்டான்னு எப்படி தெரியும்? கர்த்தர் பேசினார், அழைச்சாரு. சரி, 10 வருஷமா என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். என்ன ஊழியம் செய்யணும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன்றான். 10 வருஷமாவா? சரி, ஓகே, கர்த்தர் என்ன செய்யறது சொல்கிறாரோ செய். இப்போ என்ன பண்ணுற ஆண்டவருக்காக? ஒன்றும் பண்ணலை. நான் சொன்னேன், உன்னை ஒன்றுக்கும் கர்த்தர் பயன்படுத்த மாட்டார், குப்படா நீ. நான் டெய்லி ஒரு 100 பேருக்கு கைப்பருத்தி கொடுக்குறேன், 100 கிராமத்தில் போய் சுவிசேஷம் சொல்கிறேன்னு பண்ணால் பரவாயில்ல. இப்போ ஒன்றுமே 10 வருஷமா சோம்பேறியா வீட்டில் உட்காந்துட்டு அவர் ஜெபிக்கிறாராம். கர்த்தர் என்ன ஊழியம் வச்சிருக்காருன்னு 10 வருஷமா ஜெபிக்கிறாராம். தண்டச்சோறு. அப்பா அம்மாவுக்கு பாரம், படிக்க வச்சு உருவாக்கி கொடுத்த அப்பா அம்மாவுக்கு பாரமா சும்மா உட்காந்து வெட்டியாக சாப்பிட்டு கொண்டு அலைக்கிற. பைபிளை தூக்கிட்டு ஜெபிக்கிறேன். இப்படி சுற்றுறவங்க யாராவது இருந்தால் இன்னைக்கு மனம் திரும்பிடு. சும்மா இயேசுவின் பேரை சொல்லிக்கிட்டு கர்த்தரை அழைச்சிட்டாரு, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் ஏன் பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. சரி, 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்லல. கர்த்தருடைய அந்த திட்டம் எனக்கு தெரியும் வரைக்கும் நான் ஊழியம் செய்துட்டு இருக்கேன். போய் ட்ராக்ஸ் கொடுப்பேன், திருப்பிரசங்கம் பண்ணுவேன், 4 பேருக்கு இயேசு பற்றி சொல்லுவேன்னா பரவாயில்ல. ஒன்றுமே செய்யாமல் வீட்டில் தண்டச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு 10 வருஷமா ஜெபிக்கிறாராம். இவர் எப்படி கர்த்தர் பயன்படுத்துவார்? நிறைய பேர் இயேசுவின் பேரை சொல்லி ஏமாத்தி கொண்டிருக்கிற ஆட்கள் பெருகி கொண்டிருக்கிறாங்க. சோம்பேறிகள் பெருகி கொண்டிருக்கிறாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சி 4 வருஷம் கழிச்சு தான் இயேசு உடைக்கிறார் ஊழியம் கொடுத்தார். அந்த 4 வருஷமா நான் சும்மா இல்லை. பைபிள் காலேஜில் படிக்க போக சொன்னார். அங்கே போனால் தெரு பிரசங்கம், வீடு வீடாக பிரசங்கம், கிராம பிரசங்கம், ரோட்டில் நின்று பேசு, சாட்சியை சொல்லு, சுவிசேஷம் சொல்லு, செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அதனால தான் கர்த்தர் உருவாக்கி ஊழியத்தை கொடுத்தார். ஆண்டவர் வெளிப்படுத்திட்டேன்னு ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டு தூங்கி கொண்டு இருக்கவில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சோம்பேறிகளாக போயிட்டாங்க. ஊழியக்காரன் என்ற பெயரில் சும்மா உட்கார்ந்து கொண்டு. அப்போ தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அறியணும்ல. எதுக்கு உம்முடைய கரம் வரட்டும் ஆண்டவரே? என்ன ஆண்டவர் கேட்பார், எதுக்கு? அபிஷேகம் தந்தே நீ ஒன்றும் பண்ணலை, சும்மா உட்காந்துருக்குற. ஒருத்தருக்காவது இயேசு பற்றி சொல்லியிருப்பியா? ஒருத்தருக்கு ஒரு கைப்பருத்தி கொடுத்துருப்பியா? ஒரு கிராமத்தில் போய் இயேசு சொல்லியிருப்பியா? ஒன்றுமே செய்யறதில்லை. உனக்கு எதுக்கு என் கரம் உன் மேலே வரணும்? யோசிங்க. இன்னைக்கு ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை குறித்த உம்முடைய திட்டம் என்ன? உம்முடைய திட்டத்தை நான் நிறைவேற்றணும். நெகேமியாவுக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார் ஆண்டவர். அப்போ அதை நிறைவேற்றுவதற்கு தேவக்கரம் அவசியம். தேவன் ஒரு திட்டம் கொடுத்து அதை செய்வதற்கு தான் கர்த்தருடைய கரம் இறங்கி வரும். உங்களை கொண்டு செய்வதற்கு, உங்களை பயன்படுத்துவதற்கு. அப்போ அதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். வேலை செய்கிற இடத்துல ஒரு எழுப்புதல் வரணும். எங்கள் கூட வேலை பார்க்குற 10 குடும்பத்தையாவது அந்த ரட்சிப்புகளை கொண்டு வரணும். என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் படிக்கிற இடத்துல ஒரு 4 பேரையாவது ரட்சிப்புகளை நடத்தணும். என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் தெருவில் இருக்கிற இத்தனை வீடு இருக்குது, அதில் நாங்கள் ஒரு குடும்பம் தான் கிறிஸ்தவங்க, இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த வருஷத்துக்குள்ள நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். என் கிராமத்தில் எவ்வளோ ஆத்தமாக இருக்கிறாங்க, பக்கத்து கிராமத்தில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் பாவத்துக்கு சாபத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, நான் போய் அவங்களை மீட்டு கொண்டு வரணும், என்னை பயன்படுத்தும். அப்படி ஒரு தரிசனம் இருக்கணும்ல.
இருக்குதா? அப்படி இல்லாம தான் வந்தோம். ஏதோ 4 ஊழியக்காரங்க வர்றாங்க, ஒரே இடத்துல 4 பேர் பிரசங்கம் கேட்கலாம். திருப்பத்தூர் வந்தா 4 பேர் கை வச்சு ஜெபிச்சிடலாம். ஜெபிச்சு என்ன நடக்க போகுது? இன்னைக்கு நம்ம மாறணும். ஒரு நிமிஷம் செல்ல வல்லது கரவத்துக்கு கண்ணை மூடுங்க, 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஏன் என்னை ரட்சித்து அபிஷேகித்தீங்க? என்னை குறித்த உம்முடைய திட்டம் என்ன? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? என்னோட பேசுங்க, பேசுங்க, சொல்லுங்க, கருத்தா ஜெபிங்க. என்னை கொண்டு நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க? என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புறீங்க? நான் என்ன செய்யணும் எதிர்பார்க்கிறீங்க? ஆண்டவரே என்னோடு நீங்க பேசணும், எனக்கு வெளிப்படுத்தணும், எனக்கு அதை காண்பிக்கணும், எனக்கு அதை வெளிப்படுத்தி காண்பிக்கணும். என்னை கொண்டு என்ன செய்ய போறீங்க? எங்க கிராமத்தில், நான் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஆண்டவரே இந்த தேசத்துல நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீங்க? அதை செய்வதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன் ஆண்டவரே, என்ன சொன்னாலும் செய்வேன் ஆண்டவரே. நீங்க சொல்லுவதை நான் செய்கிறேன். என்னை குறித்த திட்டத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு வெளிப்படுத்துங்க. நெகேமியாவுக்கு வெளிப்படுத்தினீங்களே, எஸ்ராவுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தீங்களே ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. என்ன செய்ய வேண்டும் என்று வெளிப்படுத்துங்க. என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்துங்க. ஒருவர் கூட இந்த முகாமுடிந்த வெறுமனே போக கூடாது. ஒரு தரிசனத்தோட போகணும் ஆண்டவரே, ஒரு திட்டத்தோட போகணும். அதற்காக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அப்ப இந்த முகாம் வித்தியாசமானது. கர்த்தர் உங்களை கொண்டு வந்தது, உங்களுக்கு ஒரு திட்டத்தை தரப்போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சிலர் கை வைத்த மனம் இல்லை. ஏதாவது திட்டம் கொடுத்து செய்ய சொன்ன கஷ்டம். இப்படியே உட்காந்துட்டு சோம்பேறியா உட்காந்துட்டு ஜெபிச்சுட்டு அப்படியே எனக்கு ஜெபிங்க, உனக்கு ஜெபிங்கன்னு ஊழியக்காரர்கிட்ட தலை நீட்டிட்டு வாழ்ந்துட்டு போயிடலான்னு நினைக்கிறீங்க. நீங்க நம்ம ஊழியக்காரர்கிட்ட தலை நீட்டப்படாது. நீங்க போய் கை வைத்து ஜெபிச்சு வியாதி போகணும். நீங்க போய் ஜெபம் பண்ணி பிசாசை துரத்தணும். அதுக்கு தான் திருப்பத்தூருக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். உங்க கையை தான் பயன்படுத்த போகிறார். நான் ஒரு சமயம் சென்னைக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய ஒரு ஆஸ்பத்திரி, கிறிஸ்டின் ஆஸ்பத்திரி தான், மிஷன் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற ஒரு மகள், எனக்கு தெரிந்த ஒரு மகள் ஃபோன் பண்ணி, அங்கே நீங்கள் வந்திருக்கிறத கேள்விப்பட்டேன். சரிம்மா, என்ன விஷயம்? எங்கள் ஆஸ்பத்திரியில் ஒரு பேஷண்ட்டை சேர்த்துருக்கான், சின்ன பையன், 7 குடும்பம், அவங்க அப்பா அம்மா சேர்த்துருக்கோம். பல நாளாக இருக்கிறாங்க, ரொம்ப நாள் ஆகி போச்சு. அவனுக்கு மாற்றி மாற்றி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, சுகமே ஆக மாட்டேங்குது. சரி, நான் ஜெபம் பண்ணால் எனக்கு தெரியுது ஒரு பிசாசு, அதுதான் அந்த பையனை பாதிக்குது, அதனால தான் மருத்துவத்தில் சுகமாக மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆண்டவர் ஏவுகிறார், காமிக்கிறார். சரி, அதான் நீங்கள் வந்திருக்கீங்களா, நீங்கள் வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? அந்த பிசாசு போகிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு அந்த மகள் கூப்பிட்டாங்க. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியாம்மா? ரட்சிக்கப்பட்டிருக்க. அபிஷேகம் பெற்றிருக்கியா? அபிஷேகம்லாம் பெற்றிருக்காங்க. அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவேன். அப்போ நான் வரமாட்டேன். என்னங்கள் இப்படி சொல்கிறீங்க? அப்போ உனக்கு எதுக்கு அபிஷேகம்? எதுக்கு உனக்கு அபிஷேகம்? எனக்கு அபிஷேகம் கிடைச்சிட்டு அந்நிய பாஷை பேசுகிறேன்னு பெருமை பேசுகிறக்கா? அந்த விடுதலை கொடுக்க தான் உனக்கு அபிஷேகம். என்ன சார், நீ ஜெபம் பண்ணு, பிசாசு போகும். ஐயோ, எனக்கு ஜெபிக்கலாம் பழக்கமே இல்லை. அப்போ எங்களுக்கு பரலோகத்துக்கு கூட்டு போய் ட்ரைனிங் கொடுத்த கர்த்தர் அனுப்புனாரு. எங்களையும் அப்படி தான் கூட்டத்தில் திடீர்னு ஆடுது, என்ன பண்ணுன்னு தெரியல, கை வை ஜெபி, ஆண்டவர் அப்படி தான் நடத்தினாரு. அதனால உனக்கு அப்படி தான், நீ கை வைத்து ஜெபம் பண்ண பிசாசு போயிடும். ஐயோ, ரொம்ப கஷ்டம். வியாதியஸ் இருக்கனாலும் ஜெபிச்சிடலாம், பிசாசு பிடிச்ச ஆளுக்கு எப்படி ஜெபிக்கிறது? ஆண்டவர் என்ன சொன்னார்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசை. எத்தனை பேர் விசுவாசி? கை வைத்துங்க. கூட்டத்தில் ஆமேன்னு சத்தம் போட்டது இருக்கட்டும். கையில் எத்தனை பேர் பிசாசை துரத்தி இருக்கிறீங்க? கை வைத்துங்க. என்னை பிசாசை துரத்துறதுல பயன்படுத்தினார் ஆண்டவர், அப்படி சொல்றேங்க. கரம் வைத்துங்க. நிறைய இருக்கிறீங்க. இன்னும் பாதி பேர் கை வைத்தல. நீங்க பிசாசை என்னைக்கு துரத்துறீங்களோ அன்னைக்கு தான் முழு விசுவாசி, இல்லாட்டினா அறகுறை விசுவாசி. நீங்க என்னைக்கு பிசாசை துரத்துங்களோ முழு விசுவாசி. அப்பதான் வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவளால் நடக்கும் அடையாளம், என் நாமத்தினால பிசாசை துரத்துவாங்க. அவ்வளவு பேரும் பிசாசத்தோட மாறிட்டா, மாசத்துக்கு ஒரு பிசாசை துரத்தினாலே இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிசாசையும் வரட்டிடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி எழும்பணும். அதான் கர்த்தருடைய விருப்பம். எல்லாரும் எழும்பணும். இங்கிருந்து ஒரு தரிசனத்தோட போகணும். அப்ப கர்த்தருடைய கரம் உங்க மேல வரும். நெகேமியா
அவன் மேலே கர்த்தருடைய கரம் இறங்கின. நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தருடைய கரம், பாருங்க, கர்த்தருடைய கரம், தயவுள்ள கரம் இருந்ததுனால காரியெல்லாம் வாய்த்தது என்பதை பார்க்கிறோம். அப்போ பட்டணத்தை கட்டுகிற ஒரு பெரிய பொறுப்பு, சாதாரண வேலை அல்ல. ஒரு எருசலேமுங்கிற பெரிய பட்டணத்தை இடிஞ்சு கிடக்குது. இந்த இடத்துல புதுசாக ஒரு மதில் சோறு கட்டினா கூட ஈஸியாக கட்டிடலாம், அஸ்திபாரம் போட்டு. எல்லாம் இடிஞ்சு கிடக்கு, கல் குவியலாக இருக்குது. இதை திரும்ப கட்டணுமான சரியான ஒரு கடினமான வேலை. ஆனால் அதை செய்கிறதற்கு நெகேமியாவிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறார். தேவனுடைய தயவுள்ள கரை இருந்ததுனால என்ன நடக்குது பாருங்க. முதலாவது நெகேமியா 2:8 நீங்கள் ஆரம்பத்திலிருந்து வாசிங்க. தேவாலயத்திற்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். இந்த பெரிய பணிக்கு நான் போகணுமானா எனக்கு நிறைய பொருட்கள் தேவை, மரங்கள் எல்லாம் தேவை. ராஜா அதுக்குன்னு காட்டுகளுக்கு இன்சார்ஜாக ஒருத்தர் வச்சிருக்கிறார். மரங்கள்லாம் இருந்தால் தேவாலயத்தின் அந்த ஆலயத்தினுடைய கதவுக்கு வேணும், சில நகரத்தில் உள்ள கதவுகளுக்கு வேணும். அப்படி வேலை வேணும்னா ஒரு லெட்டர் கொடுங்க. தேவனுடைய தயவுள்ள கரம் கூட இருந்ததுனால முதலாவது தேவன் மனுஷ தயவை உண்டாக்குகிறார், ராஜாவினுடைய தயவை உண்டாக்குகிறார். தேவ தயவு கூட இருந்தா ராஜாவினுடைய தயவை கர்த்தர் கொடுக்கிறார். ராஜா லெட்டர் கொடுக்கிறார், தனக்கு வேலைக்காரனா இருக்கிறவருக்கு லெட்டர் கொடுக்கிறார், நீ போ செய் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது நெகேமியா 2:18 வாசிங்க. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எல்லாம் மனுஷர்கிட்ட வந்து சொல்லுகிறான், கர்த்தர் சொல்லி அனுப்பி இருக்கிறார், இல்லை கட்டணும்னு உடனே ஜனங்கள் எல்லாம் எழும்புறாங்க, நாம் எழுந்து கட்டுவோம். மக்களுடைய தயவு உண்டாகிறது. தேவனுடைய கரம் கூட இருந்தா மனுஷ தயவு, அதிகாரத்தில் உள்ளவருடைய தயவை கர்த்தர் உண்டாக்குவார். கர்த்தருடைய கரம் கூட இருந்தால் சுற்றியில் இருக்கிற மக்களுடைய தயவை கர்த்தர் உண்டாக்குவார். பாருங்க, மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எழும்புறாங்க, வாங்க நம்ம எல்லாரும் கட்டுவோம். எல்லாருக்குள்ள ஒரு மனதை கர்த்தர் உண்டாக்குகிறார். தேவனுடைய கரம் இருக்கும்போது உங்க ஊழியத்திற்கு தேவன் கொடுத்த பொறுப்புக்கு உதவி செய்கிற ஆட்களை கர்த்தர் எழுப்புவார். அதிகாரத்தில் இருக்கிறவர்களை எழுப்புவார், சுற்றிலும் இருக்கிற மக்களை எழுப்புவார். அதுக்கு தான் கர்த்தருடைய கரம், ஆண்டவருடைய கரம் கூட இருந்தால் அதிகாரத்தினுடைய இருதயத்தை கூட மாற்றுவார், சுற்றிலும் இருக்கிற மக்களுடைய இருதயங்களை மாற்றுவார். உங்களுடைய வேலையை லகுவாக்குவதற்கான வழிகளை கர்த்தர் உண்டாக்கி தருவார். ஆனா நீங்க செய்ய ஒப்பு கொடுக்கணும். ஒரு 10 கிராமத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், நான் ஒரு ஆள் இப்போ என்ன செய்ய முடியும்? தேவனுடைய தயவுள்ள கரம் என்ன பண்ணும்? உங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஊழியர்களுக்கு 10 பேரை கர்த்தர் எழுப்பி தருவார். நான் வர்றேன் உங்க கூட, நம்ம போய் செய்யலாம், எழுப்பிடுவார். நீங்க எழும்பணும், நீங்க எழும்புனா உங்க கூட எழுப்புவதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறாரு. நீங்க எழும்புனா போறோம், கர்த்தர் எழுப்பிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கணும், தினம் கூடி எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். நான் ஒரு ஆள் தானே இருக்கிற, யாரும் இல்லை. நீங்க ஒப்பு கொடுத்து எழுப்புனா உங்க கூட ஜெபிக்கிற ஆட்களை கர்த்தர் எழுப்பி தருவார். அவருடைய தயவுள்ள கரம் கூட இருந்தா போதும். மனுஷ தயவை கர்த்தர் உண்டாக்குவார், அதிகாரிகளுடைய தயவை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. தேவன் இதெல்லாம் செய்வார். அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். நம்ம செய்ய எழும்புனாதான் கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் 52 நாள் அது கட்டி முடிக்க முடிந்தது. அது மாத்திரம் இல்லை, தேவன் ஒரு திட்டம் கொடுத்தா சத்துரு சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? எதிராளியாகிய பிசாசு சும்மா இருப்பானா? நீங்க திருப்பத்தூர்ல ஒரு தரிசனம் பெற்று நான் போய் ஒரு 10 கிராமத்துக்கு சுவிசேஷம் சொல்லணும், நான் ஒரு 10 குடும்பத்தை இயேசுக்குள்ள கொண்டு வரணும், இந்த பகுதியில் இருக்கிற வாலிபர்களெல்லாம் கர்த்தருக்குள்ள நடத்தணும், இங்கே சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கணும், கர்த்தர் தரிசனம் கொடுத்துட்டார், ஜெபம் பண்ணிட்டு போறீங்கன்னா பிசாசை பார்த்துட்டு சும்மா இருப்பானா? இது அவனுடைய ராஜ்யத்தை பாதிக்கிற விஷயம். உடனே அவன் எழும்புவான். பிசாசு என்ன பண்ணுவான்? சன்பல்லாத்தையும் தொபியாவையே எழுப்பினான். நெகேமியா போனா ஒரு பக்கம் மக்களுடைய ஆதரவு இருக்கிறது செய்யலான்னு, இன்னொரு பக்கத்தில் சாத்தான் சன்பல்லாத்தையும் தொபியாவையும் எழுப்பினான். அவங்க என்ன பண்றாங்க? 6ஆம் அதிகாரம் நீங்க வந்து பாருங்க, நெகேமியா 2:10 வாசிங்க. இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்ன ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாய் இருந்தது. பார்த்தீங்களா? தேவனுடைய தேவனுடைய பட்டணத்தை கட்ட ஒருத்தர் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே இந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் துக்கப்பட்டாங்களாம்.
துக்கப்பட்ட சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க விரோதமாக எழும்புறாங்க. அவனுக்கு விரோதமாக தான், நெகேமியாவுக்கு விரோதமாக எழும்பி தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டு எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ தேவன் ஒரு திட்டம் கொடுத்து உங்களை ஊழியம் செய்ய சொன்னால் தடுப்பதற்கு சாத்தான் ஆட்களை எழுப்புவான். உங்கள் வீட்டுக்குள்ளே எழுப்புவான். நீ ஒழுங்கை வீட்டை கவனிக்கிற இப்படி ஊழியம் செய்யாக்கன்னு புருஷனே சொல்லுவார். திட்டுவார்ல, அவர் ரட்சிக்கப்படலன்னா இன்னும் வேற, நீ தெரு பிரசங்கம் பண்ண போறியா, இந்த மோகன்லால் சீசனை கெடுத்து விட்டாரா அப்படின்னு திட்டுவாங்க. எதிர்ப்பு வரும். அதில் மாமியார் இருந்தால் அவ்வளோதான், கேட்க வேண்டியதில்லை. வீட்டு வேலை ஒன்றுமே செய்கிறதில்ல, இவன் தெருவா போகிறாள், முதல்ல பொண்டாட்டி அடக்கி வையும்பாங்க. மாமியார் ஒளிஞ்சமான மருமகள் சொல்லுவாங்க, உங்கள் அம்மா பாருங்க இங்கேயே பெரிய ஒன்றையும் காணும், தெருவா பிரசங்கம் பண்ண போகிறாங்களான்னு. இதெல்லாம் வரும். வீட்டுக்குள்ளே எதிர்ப்பு வரும், வெளியில் எதிர்ப்பு வரும். ஏன் நீங்கள் போகிற சபையிலே எதிர்ப்பு வரும். பிரசங்கம் பண்ணுவாங்க, நீ போய் ஊழியம் செய்ய போனால் பிசாசு தான் உன்னை பிடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அடங்கியிரு. ஊழியம் செய்ய விட தடுக்கிறதுக்கு ஆட்கள் உள்ளே இருப்பாங்க. நல்லா அறிந்து கொள்ளுங்க. எல்லாரும் உற்சாகப்படுத்துவாங்கன்னு நினைக்காதங்க. வரும் சாத்தான் யாரை கொண்டாவது உங்களை அமைதியாக்கிறணும், முடைக்கிறணும், உங்களை செய்ய விடக்கூடாது, தடுத்தரன்னு முயற்சி பண்ணுவான். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்து ஜபக்குள்ள ஆரம்பித்து திறப்பின் வாசல் நடத்த ஆரம்பித்தோமா, சிஎஸ்ஐ சபையெல்லாம் சேர்ந்து நாங்கள் அந்நிய பாஷெல்லாம் ஜெபியுது பெந்தேகோஸ்து கூட்டம், இதை வரவிடக்கூடாது, பெரிய என்கொயரிலாம் வச்சு சபை விட்டு எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுவோம், பெரிய தடுக்கிறோம், ஜெபிக்கிறவங்களெல்லாம் மிரட்டி எதிர்ப்பு வந்தது. பெண்டிகா சர்ச்சில் அது சிஎஸ்ஐ ஆட்கள், அது உப்பு செப்பல்லாது, எல்லா பக்கமும் எதிர்ப்பு, இந்த பக்கம் எதிர்ப்பு, இந்த பக்கமும் எதிர்ப்பு. ஆதரவு யாரும் கிடையாது, பரலோகத்தில் இருந்து மட்டும்தான் ஆதரவு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிதான் இருக்கும். என்னை தாக்கி பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆள் கூட்டிகிட்டு வருவாங்க எங்கள் சபைக்கு. என்னை தாக்கி பிரசங்கம் பண்ணுறதுக்குன்னே ஆட்களை கூட்டிகிட்டு வந்து, நான் அந்த சர்ச்சுக்கு தான் போவேன். என்னை திட்டி மறைமுகமாக பேர் மட்டும் சொல்ல மாட்டாங்க, மறைமுகமாக திட்டிட்டு போவாங்க. அதுக்கு மத்தியில் தான் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. திட்டுறாங்களேன்னு சொந்த வீட்டில் உட்கார திட்டினா இன்னும் கொஞ்சம் வேகமாக ஊழியம் செய்யணும். பிசாசு வெட்கப்பட்டு போகணும். பிசாசை நீ என்ன பண்ணாலும் என்ன உட்கார வைக்க முடியாது. நான் தேவ திட்டத்தை நிறைவேற்றியே தீருவேன், கர்த்தர் சொன்னதை செய்தே தீருவேன், வைராக்கியம் கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுங்க. நெகேமியா முடங்கி போய்விடவில்லை. சன்பல்லாத் எழுப்பிட்டாங்க, தொபியா எழுப்பிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு நினைக்கல. அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சன்பல்லாத்த தொபியாவை சேர்ந்து இவனை யாரை வச்சு பயமுறுத்தினா பயப்பட மாட்டேங்கிறான், தொடர்ந்து செய்கிறான். என்ன பண்ணலான்னு பார்த்து கர்த்தருடைய தீர்க்கதரிசி மாதிரி தீர்க்கதரிசனம் சொல்கிற ஆட்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து நெகேமியாவுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறாங்க, தந்திரமாக ஏமாற்றுறதுக்கு. நெகேமியா 6:14 வாசிங்க. என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியால் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும். பார்த்தீங்களா, தீர்க்கதரிசிகள் அவங்க எழும்பி நெகேமியாவுக்கு பயமுறுத்துறாங்க. நீ அப்படி செய்யக்கூடாது, கர்த்தர் சொல்லுகிறா, நீ இதை செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிரு, தேவாலயத்துக்கு ஒளிந்திரு, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. எல்லாம் பொய் தீர்க்க தரிசனம். நெகேமியாவுடைய வேலையை முடக்குவதற்கு, ஊழியத்தை முடக்குவதற்கு அவங்க காசு கொடுத்து தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறாங்க. காசு வாங்கி கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்ற கள்ள தீர்க்க தரிசிகள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க பாருங்க. வெளியிலிருந்து எதிர்ப்பு கொண்டு செய்ய முடியல, உள்ளுக்குள்ளேருந்து எழுப்பலான்னு சொல்லி தீர்க்க தரிசனம் விரோதமாய், உங்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனமே சொல்லுவாங்க. யாருக்கு தெரியும்? சர்ச்சுக்கு போனால், மகளே நீ பின்வாங்கி போயிட்ட, வெளியே ஊழியம் நீ போகிற, அடங்கி இருக்காமல் உன் வீட்டுக்கு தீமை வருகிறது, உன் வீட்டில் மரணம் வருகிறது, தீர்க்க தரிசனம் எல்லாம் வரும். நீங்கள் சொல்லுங்கள், வந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஊழியம் செய்து மரணம் வந்தால் நல்லது தானே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் சொல்கிறதை செய்யும் போது என்ன தீங்கு வந்தால் அது நன்மையாகத்தான் முடியும். அதனால இந்த தீர்க்க தரிசனம் அவன் சொன்னா, இவன் சொன்னா, அவர் சொல்றாரு, இவர் சொல்றாருன்னு சோர்ந்து போகாமல் முன் வைத்த காலை பின் வைக்காமல் போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கள் வீட்டில் எங்கள் ஜெபக்குழுவை தான் ஆரம்பிக்க சொன்னாரா. நிறைய தாய்மாரெலாம் ஜெபிக்க வருவாங்க, டெய்லி ஜெபிக்க வருவாங்களா. சர்ச்சு நாங்கள் சபை நேரத்தில் ஜெபிக்க மாட்டோம். எங்கள் ஊரில் கிராமத்தில் டெய்லி சர்வீஸ் மிஷினரிகளை போய் ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி காலை மாலை சர்வீஸ் இருக்கும். அது ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும். அந்த ஆராதனை முடித்த பிறகு அங்கே போயிட்டு நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுவோம். சர்ச்சு டைமில் நாங்கள் ஜெபிக்க மாட்டோம், அந்த ஒழுங்கை பின்பு. ஆனாலும் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னு போகிற தாய்மாரெலாம் கூப்பிட்டு, நீ இந்த ஜெபத்துக்கு போனீங்கன்னா உன் பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு சர்ச்சில் இடம் கிடையாது, கல்லறையில் இடம் கிடையாது, கல்லறையில் இடம் கிடையாது. சில பேர் கல்லறையில் இடம் இல்லைன்றாங்களேன்னு பேக் அடிச்சிட்டாங்க. சிலர் சொன்னாங்க, கல்யாணத்துக்கு இடம் கொடு காட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் கல்லறையில் இடம் கொடு காட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு உறுதியாக நின்னாங்க. அவங்க மட்டும் தொடர்ச்சியாக வந்தாங்க. பயமுறுத்தல் வரும். சபை விட்டு விளக்கிறோம்பாங்க. விளக்குங்க. ஜீவ புஸ்தகத்தை விட்டு ஒரு பெயருக்கு இருக்க மாட்டார்ல, அவர் தானே நமக்கு கடைசி நியாயாதிபதி. சபையை விட்டு தானே விளக்க முடியும், பரலோகத்தை விட்டு தள்ள முடியுமா?
நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சா பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. என் சித்தத்தை செய்யாதுன்னு எப்படி இங்கே வந்தேன்னு கேட்பார்ல ஆண்டவர். அதனால எனக்கு முக்கியம் பரலோகம்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய சொல்றதுதான் எனக்கு முக்கியம். அதனால பயப்பட மாட்டேன். திட்டுங்க, ஏசுங்க, நான் இங்கே தான் இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் எதிர்ப்பு வரும். தீர்க்க தரிசனம் கூட சொல்லுவாங்க. நெகேமியாவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் எல்லாம் வந்தது. அதுக்கு மத்தியில் நெகேமியா எப்படி இதெல்லாம் சமாளிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நெகேமியா 6:9 வாசிங்க. அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்திப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தியறலும். எங்களை பயமுறுத்துறாங்க, தீர்க்கதரிசி வச்சு பயமுறுத்துறாங்க, மனிதர்களை வைத்து பயமுறுத்துறாங்க, இதை செய்ய தடுக்க நினைக்கிறாங்க. தேவனே எங்கள் கைகளை திடப்படுத்தும். ஜெபம் செய்து தான் வெற்றி பெற்றார். நெகேமியா 2:4 வாசிங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. ராஜா கேட்கிறாரு, நெகேமியா ஏன் துக்க முகத்தோடு இருக்கிற? என்னுடைய பட்டணம் இடிக்கப்பட்டு கிடக்குது. சரி, உனக்கு என்ன செய்யணும்? உன்னுடைய விண்ணப்பம் என்ன கேளுன உடனே டக்குன்னு கேட்கல. முதல்ல தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். அங்க முழங்கால் போட்டுலாம் ஜெபிக்க முடியாது. ராஜாவுக்கு முன்னால நிற்கிறார். இருதயத்துல ஜெபம் கொண்டே இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி அப்புறம் தான் ராஜா கிட்ட பேசுகிறார். ஒவ்வொரு நிமிடமும் ஜெபத்துல தான் அவர் நடந்தார். நீங்க ஜெபத்துல நடந்தீங்கன்னா உங்களை சாத்தான் ஜெயிக்க முடியாது. ஜெபத்தை விட்டுட்டீங்கன்னா ஈஸியா உங்களை தட்டிடுவான். அதனால நெகேமியா ஒவ்வொன்றுக்கும் ஜெபம் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கடந்து போனதுனால தேவ திட்டம் முழுவதையும் நிறைவேற்ற முடிந்தது. ஆண்டவர் சொன்னார், எனக்கு பெரிய தரிசனம் கொடுத்தார். 78வது வருஷம் நான் கேட்டேன், எதுக்கு இந்த கிராமத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு கேட்டபோது அதுக்கு 6 மாதத்துக்கு மேலே ஜெபம் பண்ணேன். தேவ திட்டத்தை அறிந்து கொள்றதுக்கு 6 மாசத்துக்கு மேலே மணிக்கணக்காக போய் ஜெபிச்சேன். காத்துற அந்த ஜெபம் நிறைவாகும் போது தான் தரிசனத்தில் காமிச்சார் என்னென்ன செய்யணும். இந்த கிராமத்திலிருந்து உலகம் முழுவதும் சுவிசேஷம் செல்லும். இந்தியா முழுவதும் மிஷினரிகள் புறப்பட்டு போவாங்க. இந்தியா முழுவதும் சுவிசேஷத்துக்கான மிஷினரிகள் அனுப்பப்படுவாங்க. என்னென்ன ஊழியங்கள்லாம் நடக்கு. பெருச தரிசனம் நான் பார்த்துட்டு சந்தோஷப்படலை, பயந்து போயிட்டேன். இது எப்படி இந்த கிராமத்திலிருந்து செய்ய முடியும்? சின்ன கிராமத்திலிருந்து ஆண்டவர் சொன்னார், ஜெபிக்கிற மக்களை நான் தருவேன். ஜெபிக்கிற மக்களை முதல்ல உற்சாகப்படுத்தி ஜெபி. நீங்க ஜெபிக்க அதெல்லாம் நிறைவேறும். இன்னைக்கு காணப்படுகிற அத்தனை காரியம் நிறைவேற காரணம் ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்காம நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவன் ஒரு திட்டம் கொடுத்துட்டார்னா உங்க வேலை காத்திருந்து ஜெபிக்கணும். முதல்ல ஜெப அறையில ஜெயித்த பிறகுதான் நீங்க கிராமத்துக்குள்ள போகணும், ஃபீல்டுக்குள்ள போகணும். ஜெபிக்காம எதையும் நீங்க சாதித்து விடவே முடியாது. அப்ப நெகேமியா ஒன்னொன்னுக்கும் ஜெபிக்கிறார் பாருங்க. அதனாலதான் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஜெயமாக்கி கொடுத்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஒவ்வொரு நிமிடமும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிக்கணும். ஒரு ஆளு கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு ஆண்டவர்ட்ட ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் பதில் சொல்லணும். எதிர்ப்பு வந்தா உடனே ஜெபம் பண்ணணும். ஒரு போராட்டம் வந்தா உடனே இருதயத்தில் ஜெபிக்கணும். கர்த்தருடைய தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் தேவ திட்டத்தை நீங்க சரியா நிறைவேற்ற முடியும். இப்போ தேவனுடைய கரம் இந்த நெகேமியா மேல இருந்ததுனால தான் கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடிக்க நெகேமியாவுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். எல்லாத்தையும் செய்து முடிக்க முடிந்தது. சரி, தேவ கரம் நெகேமியா மேல அமர காரணம் என்ன? தேவனுடைய கரம் நெகேமியாவோடு கூட இருக்க, தயவுள்ள கரம் என் மேல் இருந்தது. நெகேமியா மேல கர்த்தருடைய கரம் இருந்தது. எதனால? தேவனுடைய கரம் ஒரு மேல இருந்தது, நடத்தினது, ஜெயமாக்கினது. எதனால? இந்த நெகேமியா வாழ்க்கையிலிருந்து சில காரியத்தை நம்ம தியானிக்கணும். அதனால முதலாவது ஒரு காரியம் பாருங்க. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். நெகேமியா எருசலேமை விட்டு எத்தனை வருஷங்கள் கடந்து விட்டார். இங்க இப்போ தேவன் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். இப்போ எருசலேமில் சிலர் போயிட்டு வந்து கொண்டிருந்தாங்க. அதில் அவருடைய உறவினர் ஒருவர், நெகேமியாவுடைய உறவினர் ஒருவர் எருசலேமில் போயிட்டு திரும்பி வருகிறார். ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும், நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடித்து கொண்டு வந்தபோது சிலர் அங்கே விட்டுட்டு வந்துட்டான். வயசானவங்க, ஒரு மாதிரி பயன்பட மாட்டாங்கன்றவெல்லாம் அந்த பட்டணத்தில் விட்டுட்டு வந்துட்டான். எதுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணுன்னு. வாலிபர்கள், திறமைசாலிகள் அவங்களெல்லாம் கைதியாக கொண்டு வந்துட்டான். கொஞ்சம் பேரை மீதியை விட்டுட்டான், இந்த பட்டணத்தில் இருந்து கொள்ளுங்கன்னு சொல்லி. அப்படி சிறையிருப்பில் மீண்டு போனவர்களையும்
எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். முதலாவது தன்னுடைய பட்டணத்தின் செய்தியை அவர் விசாரித்து அறிந்தார் என்று வசனம் சொல்லுகிறார். தூர தேசம் 1000 மைலுக்கு அங்கே இருந்தாலும் அவருடைய இருதயம் தன்னுடைய சொந்த தேசம், சொந்த மக்கள் மேலே அவங்க எப்படி இருக்கிறாங்க, இந்த பட்டணம் எப்படி இருக்குதோ அப்படின்ற ஒரு பாரம் அவருக்குள்ளே இருந்தது. அதனால அங்கே போயிட்டு வந்தவங்களுக்கு உடனே கூப்பிட்டு, எருசலேம் பட்டணம் எப்படி இருக்குது, ஏதாவது மாற்றம் இருக்குதா, அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு சாப்பாடெலாம் கிடைக்குதா, ட்ரெஸ் எல்லாம் கிடைக்குதா, அவங்க பாதுகாப்பாக இருக்காங்களா விசாரிக்கிறார். அவங்க தீங்கு அனுபவிக்கிறாங்க, நிந்த அனுபவிக்கிறான்னு செய்தி சொல்லப்படுகிறார். ஆனால் அவர் விசாரிக்கிறார். தன்னுடைய மக்கள், தன்னுடைய பட்டணம் எப்படி இருக்கிறது என்று விசாரிக்கிறார். அவருடைய இருதயம் தன்னுடைய பட்டணம், தன் ஜனங்கள் மேலே இருந்தது. ஒரு சுயநலவாதியாய் அவர் வாழவில்லை. யார் எப்படி போனால் நமக்கு என்ன, அவங்கெல்லாம் கீழ்ப்படியலை, தேவனை தேடலை, அழிஞ்சு போனாங்க. நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் என்னை இப்போ ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு, அரண்மனையில் வச்சிருக்கிறாரு, பான பாத்திரக்காரனை உயர்த்தி இருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ மகிழ்ந்து கொண்டிருக்கவில்லை. என்னுடைய தேசம், என்னுடைய ஜனம் எப்படி இருக்கிறார்கள் அதை விசாரித்து அறிந்தார். சில தேசங்களுக்கு ஊழியத்துக்கு போனால் சிலர் விசாரிப்பாங்க. சிலர் வருஷந்தோறும் வந்துட்டு அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்துலாம் இருந்தால் வருஷந்தோறும் இந்தியாவுக்கு வந்துட்டு போவாங்களா, அவங்க தெரியும் தேசத்தை பற்றி. சிலர் 5 வருஷம் 10 வருஷம்லாம் வராமல் இருப்பாங்க. அப்போ அங்கே போனாக்கி அவங்க கேட்பாங்க, இந்தியா எப்படி இருக்கு பிரதர், தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, இப்படிலாம் கேள்விப்படுகிறோமே, என்ன உண்மையாக அங்கே என்ன நடக்குது, ரொம்ப தேசத்து குறித்து ரொம்ப விசாரிப்பாங்க. பொதுவாக தனிப்பட்ட முறையில் ஃபேமிலியில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, சிஸ்டர் எப்படி இருக்காங்க, உங்கள் ஊழியம் எப்படி இருக்குது, அப்படி விசாரிக்கிறவங்க இருப்பாங்க. தேசம் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, இப்படிலாம் கேள்விப்படுகிறோமே, இதுக்கப்புறம் தேசம் எப்படி இருக்குது, அங்குள்ள சபைகள் எப்படி இருக்குது, ஊழியங்கள் எப்படி இருக்குது, தேசத்தை குறித்து அக்கறையோடு விசாரிக்கிற சிலர் இருப்பாங்க. அதே மாதிரி நெகேமியா அந்த பட்டணம் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிக்கிறார். நமக்கு நிறைய பேருக்கு நம்ம தேசத்தை பற்றி சரியாக தெரிவதில்லை, ஏன்னா நம்ம விசாரிப்பதில்லை. நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்தியா பற்றி என்ன தெரியும், எத்தனை மாநிலம் இருக்குன்னு தெரியுமா, நமக்கு எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்குன்னு தெரியுமா, உங்கள் மாநிலத்தில் உங்களுக்கு எத்தனை மாவட்டம் இருக்குன்னு என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? சில வருஷத்துக்கு முன்னால், பல வருஷத்துக்கு முன்னால் நான் பீகாருக்கு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு போனோம்னா, ஒரு மகள் படித்து முடித்து நர்ஸை வேலை பார்க்குறாங்க. நர்ஸை வேலை பார்த்தா படிப்பறிவில் இருக்கும்ல. நான் சொன்னேன், நான் பீகார் ஊழியத்துக்கு போகிறோமா ஜெர்மனிக்கு அப்படின்னா, அது எந்த நாட்டில் இருக்கு அங்கிள் அப்படின்னு. நர்சிங் படித்து வேலை செய்கிற ஒரு பிள்ளைக்கு பீகார் இந்தியாவில் இருக்க ஒரு மாநிலம்னு தெரியல. இப்படி தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நாட்டை குறித்து அக்கறை இல்லை. யார் எப்படி போனால் என்ன, எனக்கு வேலை வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், என் பிள்ளைகள் நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெறணும், என் பிள்ளைகள் நீட்டு தேர்வில் வெற்றி பெறணும். இப்போ நிறைய பேருடைய கனவு என்ன தான், நீட்டு தேர்வு. அது இல்லாமல் வாழவே முடியாதான். பிசாசு அந்த விதையை விசுவாசியுடைய உள்ளத்திலே விதைச்சிட்டான். யார் சொன்னால் நீட்டு தேர்வில் வெற்றி பெறாட்ட வாழவே முடியாதா, உயரவே முடியாதா? பிசாசு தப்பானதை சொல்லி சொல்லி உலக மக்களை மாதிரி விசுவாசிகளும் மாறிட்டோம். என்ன நடக்குது தெரியல, நம்ம நாட்டில் என்ன நடக்குது, தேசத்தில் என்ன நடக்குது தெரியல. அப்போ அதை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய விருப்பமும் நிறைய பேருக்கு இல்லை. பத்திரிகை வாசித்தா தானே தெரியும் நாட்டில் என்ன நடக்குன்னு. இப்போ கும்பமேளா நடக்குது உத்தரப்பிரதேசத்தில். நேற்றுக்கு விடிய காலத்தில் கூட்ட நெரிசலில் 30 பேர் இறந்துட்டாங்க, 60 பேர் ஆபத்தான நிலைமையில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. இதான் ரொம்ப, அது வாசிக்கும் போது ரொம்ப துக்கம். மக்கள் எதுக்கு அந்த அவ்வளோ பெரிய கூட்டம், கோடிக்கணக்காக மக்கள் கூடியிருக்காங்க. செய்தி பாருங்கள், பாவ சாபம் மாறும்னு நம்பி தான் போய் நிற்கிறாங்க. நம்ம பாவம் போகணும், சாபம் நீங்கணும்னு அந்த நேரத்தில் அந்த ஆற்றுல இறங்கிட்டா பாவம் போயிடணும் ஒன்று போல் நெரிச்சதுனால மூச்சு முட்டி இறந்துட்டாங்க. இப்போ குடும்பத்தார் கதறிக்கிறாங்க. எவ்வளோ ஒரு வேதனை இல்லை. நம்முடைய ஜனம், நம் இந்திய மக்கள் பாவ மன்னிப்பை தேடுறாங்க, சாபத்திலிருந்து விடுதலை பெற தேடுறாங்க. யார் பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும்? உங்களுக்கு தெரியுது. சொன்னீங்களா? 10 பேருக்காவது சொன்னீங்களா? சாபத்தை மாற்ற, பாவத்தை மாற்ற ஒரு வழி இருக்குது, இயேசு, எங்கே ஓட தேவையில்லைன்னு சொன்னீங்க. உங்களுக்கு தெரியுதில்ல, அந்த செய்தியை சொன்னீங்களான்றதான் ஆண்டவருடைய கேள்வி. நம்ம சொல்லாதனால தானே இதெல்லாம் நடக்கிறது. இப்போ நம்ம தேசத்தில் என்ன நடக்கிறது? நம்ம தேசத்தில் பாருங்க, இப்போ 145 கோடி மக்கள் வந்துட்டாங்க. உலகத்திலே அதிக ஜனத்தை கொள்ள நாடு எது? இப்போ இந்தியா தான். 145 கோடி மக்கள் வந்துட்டாங்க. சீனா தான் முதலிடத்தில் இருந்துச்சு. கொரோனாவுக்கு அப்புறம் இந்தியா முதலிடம் பிடிச்சிது. ஏன்னா கொரோனாவில் கோடிக்கணக்கான பேர் சீனாவில் இறந்துட்டாங்க. வெளியே சொல்ல மாட்டேன், கம்யூனிஸ்ட் நாடில் நிறைய பேர் மறிச்சிட்டாங்க பாவம்.
அதனால ஜனத்தொகை குறைஞ்சிட்டு இந்தியா டாப்பில் வந்துட்டு 145 கோடி மக்கள். அப்போ இந்தியாவில் எழுப்புதல் வந்துட்டா உலகமே அசைஞ்சிடும். அல்லேலூயா. இப்போ 145 கோடி மக்கள். இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க? அதில் வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் தான் அதிகம். 60% மேலே இந்தியாவில் வாலிபர்கள் சிறு பிள்ளைகள். அப்போ இளம் இந்தியான்னு சொல்கிறாங்க, வாலிபர்கள் தான் அதிகம். அப்போ இந்த தேசத்தில் வாலிபர் மத்தியில் ஒரு எழுப்புதல் வந்தால் உலகமே அசைக்கப்பட்டு விடும். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆனால் என்ன நடக்குது? இந்த போதை வஸ்துகளை கொண்டு வருகிற ட்ரக் மாஃபியாக்கள் உலக அளவில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க இந்தியா தான் அவங்களுடைய குறி. இங்கே தான் நிறைய வாலிபர்கள் இருக்காங்க, இங்கே தான் நிறைய சிறு பிள்ளைகள் ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறவங்க இந்தியாவில் தான் அதிகம் பேர் இருக்கிறாங்கன்னு இந்த போதைப் பொருள் மாஃபியாக்கள் இந்தியாவை குறிவைத்து ஏராளமான போதை வஸ்துக்களை இந்தியாவுக்குள்ளே இறக்குமதி பண்ணுறாங்க. அதுக்கு பின்னால் சில அதிகாரத்தில் உள்ளவங்களை இணைந்து கொள்கிறாங்க. பணம் சம்பாதிப்பதற்கும் இந்த வாலிபர்களை போதைக்கு அடிமைப்படுத்துவதற்கும் இன்றைக்கி அந்த மாதிரி காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் தான் போதை மருந்துகள் விற்கப்படுகிறது. மிட்டாயாக மாற்றி விற்கிறாங்க, அவங்க ஐஸ்கிரீமில் வச்சு விற்கிறாங்க, எதுக்குள்ளேயாவது வச்சு அவங்கள போதைக்கு அடிமையாக்கிறணும்னு சொல்லி இந்த ட்ரக் மாஃபியாக்கள் இந்தியாவில் பெருகிட்டாங்க. டன் கணக்கில் இறங்குகிறது இந்த போதை வஸ்துகள். எவ்வளோ பெரிய ஆபத்து! அடுத்த தலைமுறைக்கு ஆபத்தை பிசாசு உண்டாக்கி கொண்டிருக்கிறான். இந்த வாலிபர்கள் சிறு பிள்ளைகளை முடக்க சின்ன பிள்ளைகள் ஸ்கூலில் கொண்டு வைக்கிறாங்க இங்கே போதை மருந்துகள். எங்கே? சென்னை போன்ற பட்டணங்களில் மாத்திரம் அல்ல, திருநெல்வேலியில் கிராமத்தில் இருக்கிற ஸ்கூல்களில் கொண்டு வந்து விற்கிறாங்க போதை மருந்துகள். அந்த அளவிற்கு அது வேரூன்றி விட்டது. பெரிய ஆபத்து இந்த தேசத்தை சூழ்ந்திருக்கிறது, வாலிபர்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வந்திருக்கிறோம். தேசத்தில் என்ன நடக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். பெண் பிள்ளைகள் கூட போதை பயன்படுத்தி எத்தனை செய்திகளை நம்ம பார்க்குறோம். பெண் பிள்ளைகள் கூட இந்த போதை மருந்துக்கு அடிமையாகிடுறாங்க. நிறைய பாதிப்புகள் ஸ்கூல்கள்லேயே. பிசாசு இந்த மாதிரி வாலிபர்களை சிறு பிள்ளைகளை குறிவைத்து செஞ்சு பிள்ளைகளுடைய லைஃப் பாதிக்கப்படுகிறது. இந்தியாவில் மாதிரி ஜாதி வெறி வேறு எங்கேயும் கிடையாது. ஜாதி வெறி, நான் இன்ன ஜாதி, நீ அந்த ஜாதி. சர்ச்சுக்குள்ளே ஜாதி வெறி இருக்குது, அப்புறம் வெளியில் கேட்க வேணும். பிசாசத்தை தூண்டிவிட்டு ஜாதி வெறியினால் கொலை. இந்தியா முழுவதும் இந்த ஜாதியை வச்சு நடக்கிற கொலை ஒரு நாளைக்கு 82 கொலை நடக்கிறதா. ஒரு நாளைக்கு ரத்தம் சிந்தப்படுகிறது, தேசம் கரைப்பட்டு கொண்டு வருகிறது. 82 பேர் ஜாதி வெறியினால தினந்தோறும் ஆவரேஜா கொலை செய்யப்படுகிறார்கள். அப்படின்னா தேசத்தில் ரத்த பழி வந்து கொண்டிருக்கிறது. பிசாசு ஜாதி வெறியை தோண்டி ரத்தத்தை சிந்த பண்ணி கொண்டிருக்கிறான். தேசத்தில் ஒரு பக்கம் அது பெண்களுக்கு எதிரான குற்றம் தான் தேசத்தில் மிக அதிகமாய் பெருகி இருக்கிறது. 2019 வருஷத்தில் மாத்திரம் 4,05,000 குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவில், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். இன்னைக்கு இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு வருஷத்தில் 32,000 பாலியல் பலாத்காரங்கள் நடந்து அவைகள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 32,000 பாலியல் வன்கொடுமை வழக்குகள். பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு வருஷத்தில் 32,000ன்னா தினந்தோறும் எவ்வளவு நடக்கிறதுன்னு யோசித்து பாருங்க. உட்கார்ந்துருக்கிற நேரத்துக்குள்ள இந்தியா முழுவதிலும் பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுறாங்க, அவருடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது. நம்ம ஈஸியா செய்தித்தாளில் வாசித்துட்டு போயிடுறோம், இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, இத்தனை பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டாங்கன்னு. 32,000 வாலிப பிள்ளைகள்னா அவருடைய மனது எவ்வளவு காயப்பட்டிருக்கும், பாதிக்கப்பட்டிருக்கும் யோசித்து பாருங்க. அந்த குடும்பத்தின் பெற்றோருடைய இருதயம் எவ்வளவு காயப்பட்டிருக்கும், கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. எங்களுக்காக பேச யாரும் இல்லை, நாங்க எங்க போறது என்கிற கதறுதலின் கண்ணீர் தேவ சமூகத்தில் போயிருக்கும். அப்ப தேசம் சாபத்துக்குள்ளாகிற காரியம் தான் நடக்கிறது இந்த தேசத்தில். சில வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு பெரிய பத்திரிகையில் செய்தி குறிப்பு வந்தது. இந்தியாவில் தினந்தோறும் ஒரு நாளைக்கு குறைந்தது 20 வாலிப பெண் பிள்ளைகள் கடத்தப்பட்டு அவங்களை கட்டாயப்படுத்தி விபச்சார விடுதியில் அவங்களை கொண்டு போய் போதை ஊசிகளை போட்டு அவங்களை மயக்கத்தில் வைத்து அவருடைய வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்க எங்கே இருக்கான்னு தெரியாது, என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. இந்த போதை ஊசியை போட்டு அவளை மயக்கி விபச்சாரத்தில் பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் ஒரு நாளைக்கு 20 வாலிப பெண் பிள்ளைகள். யோசித்து பாருங்க, பெண்கள் யோசித்து பாருங்க. உங்க வீட்டில் ஒரு பிள்ளை காணாமல் போனால் தான் உங்களுக்கு பாரம் இருக்கிறாரு. இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்காக இயேசு சிலுவை சுமக்கலையா, ரத்தம் சிந்தலையா, இந்த ஆத்துமாக்களுக்காக அவருடைய உள்ளம் பரிதபிக்கவில்லையா? அப்ப தேசத்தில் நடக்கிற காரியம் என்னதென்று நமக்கு தெரியுமா? சமீபத்தில் ஒரு செய்தி குறிப்பு சொல்லுகிறாரு, 15 வயதிலிருந்து 19 வயது வரை உள்ளவங்க ஒரு வருஷத்துல 1.5 கோடி மாணவிகள் கட்டாய இந்த பாலுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்கன்னு
செய்தித்தாளில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு வருஷத்தில் 1.5 கோடி ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் 15 வயசுலேருந்து 19. யோசித்து பாருங்க என்ன நடக்கிற தேசத்தில். நம்ம பாட்டில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம், டான்ஸ் ஆடுறோம், பாட்டு பாடுறோம், ஆவில நிரம்பி டான்ஸ் ஆடுன்றோம், அப்படியே வந்துடுறோம். தேசத்தில் என்ன நடக்குது தெரியுமா? தேசத்தில் என்ன நடக்கிற விசாரித்து அறிந்து கொண்டீங்கன்னா, சொல்லுகிற எதுவுமே கற்பனையாக கேள்விப்பட்டது எல்லாம் பத்திரிகையில், செய்தித்தாளில், டிவி நியூஸில் ஆதாரங்களை நான் சேகரித்து வச்சிருக்கிறேன். என்ன நடக்குது இந்த நாட்டில்? அப்போ அதெல்லாம் நீங்கள் கேள்விப்படும் போது தான் உங்களுடைய உள்ளத்தில் பாரம் வரும். தினமும் 100 பெண்கள் பாலியல் பலாத்காரத்தில் பாதிக்கப்படுறாங்களா இந்தியாவில்? தினமும் ஒரு நாளைக்கு 100 பெண்கள் இந்தியாவில். ஒரு நாளைக்கு 100ன்னா ஒரு மாதத்துக்கு எத்தனை, ஒரு வருஷத்துக்கு எத்தனை? நம்ம சாதாரண ஒரு நாள் நியூஸ் வாசிக்கிறோம், அடுத்த நாள் நியூஸ் வாசிக்கிறோம், ஏதோ ஒன்று நடக்க நினைச்சிட்டு போகிறோம். மொத்தமாக சேர்த்து பாருங்க, ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்படுறாங்க வருஷத்தில் இந்த தேசத்தில். ஒரு நாளைக்கு 100 பெண்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுகிறாங்க. கடந்த 5 வருஷத்தில் ரொம்ப இருதயத்தை உடைக்கக்கூடிய வேதனையான செய்தி சொல்கிறேன் கேளுங்க. கடந்த 5 வருஷத்தில் வாலிப பெண் பிள்ளைகள் மேலே திராவகம் வீசினது எவ்வளோ தெரியுமா? 1500 பிள்ளைகள். எங்கேயாவது எந்த வாலிப மேலாவது யாராவது திராவகம் வீசியிருக்காங்களா? எந்த அரசியல்வாதி மீதாவது வீசியிருக்கிறாங்களா? வாலிப பெண் பிள்ளைகள் மேலே. ஏன்? இந்த பிள்ளை ஒருத்தனை நேசிக்கலைன்னா அவன் கொண்டு போய் திராவகத்தை மூச்சியில் ஊற்றி விடுகிறான். எவ்வளோ கொடூரம். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நடந்து ஒரு பிள்ளையுடைய முகமெல்லாம் வெந்து சாப்பிடக்கூடிய முடியாமல் டியூப் வச்சு ஆகாரம் கொடுத்தாங்க. நம்ம சத்யன் டிவி மூலமாக அதை சொல்லி இயேசுடைய ஊழியமும் சத்யன் டிவி சேர்ந்து உதவி செய்தோம் அந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு. நான் நேரடியாக போய் இந்த பெற்றோரை பார்த்தேன், அந்த பிள்ளையை பார்த்தேன், இருதயமே நொறுங்கி விட்டார். அந்த முகமே அகோரமாக்கி விட்டது, சரிப்படுத்தவே முடியாது. என்ன காரணம்? அந்த பிள்ளை அவனை நேசிக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. என்னை நேசி லவ் பண்ண நான் முடியாது, நான் படிக்கணும்னு நினைச்சு. இது பெரிய தப்பா? ஒரு வருஷத்தில் 1500 பெண் பிள்ளைகள் இப்படி பாதிக்கப்படுறாங்க. தேசத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு வருஷத்தில் 1500 வாலிப பிள்ளைங்க, அவங்களுடைய எதிர்காலமே போய்விட்டது. நாங்கள் காப்பாற்ற எவ்வளோ முயற்சி பண்ண. நான் போகும்போதெல்லாம் அந்த பிள்ளை பார்த்தது, அவங்கள அந்த தீபொழியாக தான் உணவு கொடுக்கப்பட்டது, கொஞ்சம் புரிந்து கொள்ள முடிந்தது. பேரண்ட்ஸ் பாவம், ஏழை பெற்றோர் அழுதுகிட்டு நின்னாங்க, பண உதவியெல்லாம் செய்தோம். ஆனால் கடைசியில் காப்பாற்ற முடியல, அந்த பிள்ளை இறந்து போயிட்டது. எவ்வளோ பெரிய துக்கம். இது மாதிரி ஒரு வருஷத்தில் 1500 பிள்ளைகள்னா என்ன நடக்குது இந்த இந்தியாவில் தெரியுமா உங்களுக்கு? தேசத்தில் நடக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். நெகேமியாவுக்குள்ள ஒரு இருதயம் இருந்தது. மக்கள் எப்படி இருக்கிறாங்க, பட்டணம் எப்படி இருக்கிறது, தேசத்தில் என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ளுகிறார். யூனிசெப் நிறுவனம் ஒரு நிறுவனம், உலக அளவில் சிறு பிள்ளைகளுக்கான ஒரு நிறுவனம் யூனிசெப் என்பது. சமீபத்தில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. உலக அளவில் சிறு பிள்ளைகள் திருமண வயது வராத சிறு பிள்ளைகள் திருமணத்தில் இந்தியாவில் தான் 1/3 பங்கு குழந்தைகள், அதாவது உலக அளவில் 1/3 இந்தியாவில் தான் நடக்குது இந்த திருமணம். உலக அளவில் 1000 நடந்த 300 சிறு பிள்ளைகளுக்கு இங்கே தான் அந்த திருமணம் நடக்கிறது. பிள்ளைகளுக்கு திருமணம்னா என்னன்னே தெரியாது. அந்த பிள்ளைகளை கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வெறும் தமிழ்நாடு, இந்த கர்நாடகா மட்டும் நினைக்காதுங்க. பீகார், ராஜஸ்தான், குஜராத், நீங்கள் அங்கே போய் பாருங்கள், ஆதிவாசிகள் அதிகம், கிராம மக்கள் அதிகம். அவங்களுக்கு விவரமே தெரியாது. இங்கே பார்க்குற டிவி கூட இல்லாத லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறது வட இந்தியாவில். என்ன நடக்குன்னே தெரியாது. இந்த மாதிரி பிள்ளைகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. முழு இந்தியாவை கண்மண்ணால் நிறுத்தி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் நம்ம இருக்கிறோம். தமிழ்நாட்டில் 2 வருஷத்துக்கு முன்னாலேயே, 2-3 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி வேதனையோடு சொன்னார். தமிழ்நாட்டில் மெட்ராஸில் உயர்நீதிமன்ற நீதிபதி, தமிழ்நாட்டில் 1.5 கோடி பேர் தினமும் குடிக்கிறவங்களா மாறிட்டாங்க டாஸ்மார்க் கடையினால. தினசரி குடிக்கிறவங்க 1.5 கோடி, 8 கோடி மக்கள் தொகையில் 1.5 கோடி பேர் தினசரி குடிக்கிறாங்க. அப்படினால் 1.5 கோடி குடும்பங்கள் பாழாகி கொண்டிருக்கிறது. குடும்ப சமாதானம் போய்விட்டது, குடும்பத்தில் நிம்மதி போய்விட்டது, குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 10 வருஷத்தில் தமிழ்நாட்டில் விதவைகள் பெருகி இருக்கிறாங்க. கடந்த 10 வருஷத்தில். ஏன்? மதுபானம் குடிச்சு நிறைய ஆண்கள் மரிச்சிட்டாங்க. அதனால விதவைகள் பெருகிறாங்க, தகப்பன் இல்லாத பிள்ளைகள் பெருகிறாங்க. சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்பு இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறாரு. தேவன் இதெல்லாம் பார்த்து துக்கப்பட்டு இருக்கிறார். நம்முடைய தேசத்தில், நம்முடைய மாநிலத்தில் என்ன நடக்குன்னு நம்ம கவனித்து பார்க்கணும். என்ன செய்தி சொல்றாங்க, அதுக்கு தான் டிவியில் நியூஸ் பாருங்கன்றோம். ஒரு செய்தியை பாருங்க, என்ன நடக்குன்னு தெரியும். செய்தித்தாள் வாசிங்க, நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியும். அவங்க கூட முழுமையாக வெளியிடுவதில்லை.
அவங்க கூட சொல்றாங்க 30 பேர் இறந்துட்டாங்கன்னு. 17 மணி நேரம் கழிச்சு அந்த போலீஸ் அதிகாரி சொன்னார், அவ்வளவுதான். எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியாது. அது எத்தனை பேர் இறந்தாங்களோ சொல்றது 30, பேப்பர்ல அப்படி எழுதி இருக்கிறாங்க. அது 17 மணி நேரம் கழிச்சு தான் சொல்லுகிறார். உடனே சொல்லல, அவங்க மறைக்கிறது அரசாங்கம், என்ன நடக்கிறதுனே தெரியாது. இந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு தேசம். அப்ப மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, மரித்து கொண்டிருக்கிறாங்க, பாவத்துக்குள்ளே சிக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அடிமைப்படுத்தப்படுறாங்க. தேசத்திலே பாவங்கள் பெருகி கொண்டிருக்க, சாத்தான் பாவத்தை பெருகப்பட்டு கொண்டு அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல தான் நாம் இருக்கிறோம். ஒரு சமயம் காவல்துறை அதிகாரி, நான் ஊர்ல இருந்தபோது நாங்கள் 4 மாடிக்கு வந்திருந்தார். அவர் ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் ஒரு விசுவாசி, ரட்சிக்கப்பட்டவர். அவர் சொன்னார், நான் பக்கத்து கிராமத்துக்கு வந்திருக்கிறேன், திருவிழா நடக்கிறது, அதுக்கு ஸ்பெஷலாக பாதுகாப்புக்கு எங்களை டீமை அனுப்பியிருக்கிறாங்க, என் தலைமையில் நிறைய காவலர்கள் வந்திருக்கிறோம், அந்த கிராமத்தில் தங்கி இருந்து அந்த விழா முடிவு வரைக்கும் நாங்கள் இருப்போம், அதுக்கு வந்த பிரதர் உங்களை பார்த்துட்டு போக வந்தேன்னு சொன்னார். அவர்கிட்ட பேசும்போது அவர் வேதனையோடு ஒரு வார்த்தை சொன்னார், பிரதர், விபச்சாரம் வேசித்தனம் பட்டணங்களில் தான் பெருகி இருக்குன்னு நமக்கு தெரியும், ஆனால் இந்த கிராமங்களுக்கு வந்த பிறகு தெரியுது தமிழ்நாட்டின் கிராமங்களிலே விபச்சாரம் பெருகி கொண்டிருக்கிறார். அவர் பார்த்துட்டு வந்து வேதனையோடு இந்த வார்த்தையை சொன்னார், விபச்சாரம் கிராமங்களிலே பெருகி கொண்டிருக்கிறது, ஜெபிங்க பிரதர்னு சொன்னார். இதான் நம்முடைய தேசம், இதுதான் நம்முடைய கிராமம். ஆண்டவர் அதை பாரு, இதை தான் கண்களை ஏறெடுத்து பாருங்கன்னு சொல்றார். நம்ம உள்ளுக்குள்ளே பார்த்துட்டு என்ன சுயநலமாவே ஜபம், சுயநலமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் பார்க்க சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் ஒரு வருஷத்தில் 1,00,000 குழந்தைகள் காணாமல் போகிறாங்க, மிஸ்ஸிங், சிறு பிள்ளைகள், முக்கியமாக பெண் பிள்ளைகள் காணாமல் போகிறாங்க. ஒரு வருஷத்தில் இந்தியாவில் குறைந்தது 1,00,000 பேர் பிள்ளைகள் காணாமல் போகிறாங்க. எங்கே போகிறாங்க, என்ன ஆகுறாங்க? கடத்திட்டு கொண்டு போய் பிச்சை எடுக்க வைக்கிறாங்கன்னா எத்தனை பேர் பிச்சை எடுக்க வைப்பாங்க? வெளிநாட்டுக்கு கடத்தி கொண்டு போயிடுறாங்க. எதுக்கு? அந்த குழந்தைகளை வச்சு என்ன பண்ணுறாங்க? சில காரியங்கள் சொல்ல முடியாது மேடையில், இருதயத்தை உடைக்கிற காரியங்கள். நம்மளாலே தாங்க முடியலன்னா தேவன் அதை பார்த்து எவ்வளவு துக்கமடைந்த நிற்பா? யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு ஒரு நெகேமியா வேணும். குஜராத் மாநிலம், இந்தியாவுடைய முக்கிய 2 லீடர்ஸே குஜராத்திலிருந்து வந்தவங்க தான். இன்னைக்கு பேப்பரில் வந்தது செய்தி, டிவியில் எல்லாம் பேசினாங்க, பார்லிமெண்ட் வரைக்கும் கேள்வி எழுப்பினாங்க. இப்போ மறந்துட்டாங்க. கடந்த 5 வருஷத்தில் 40,000 வாலிப பெண் பிள்ளைகளை காணவில்லை, மிஸ்ஸிங். வாலிப பெண் பிள்ளைகள் 40,000 பேர், வருஷத்துக்கு 8,000 பேரை காணவில்லை. குஜராத் மாநிலத்தில் மட்டும். டிவிலெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பேப்பர்லலாம் நியூஸ் வந்துச்சு, இப்போ மறந்துட்டாங்க, அவ்வளோதான். கொஞ்ச நாள் பேசுவாங்க, மறந்துடுவாங்க. இது நடந்து கொண்டே இருக்கிறது. எங்கே போனாங்க இந்த பிள்ளைகள்? ஒரு வருஷத்துக்கு 8,000 வாலிப பெண் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, அவனுடைய எதிர்காலம் என்ன, அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க தெரியாது. அரசாங்கம் பதில் சொல்ல மாட்டேங்குது. கேள்வியெல்லாம் கேட்குறாங்க பார்லிமெண்ட்டில். நடந்தது நம்ம இந்தியாவில், பேப்பரில் வந்தது, நியூஸில் வந்தது. இப்போ அதை பற்றி யாரும் பேசுவது இல்லை. ஆனால் குஜராத்தில் மட்டும்தான், இந்தியா முழுவதும் யோசிங்க, பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்ம எப்படி வாழுகிறோம்? இன்னும் சுயநலமா, எனக்கு அதை தாங்க, வீட்டை தாங்க, மார்க்கு கொடுங்க, பிள்ளைக்கு இடம் கொடுங்க, சுயநலமாகவே ஜெபித்து 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 நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோமே. யோசித்து பாருங்க, இதை விட பெரிய பாவம் என்ன? இந்த தேசத்தில் பாரு, இவ்வளோ காரியம் நடக்குது, இதை குறித்து உனக்கு பாரம் இல்லை, அக்கறை இல்லை. இன்னும் உனக்கு பிள்ளைக்கு மார்க் வேணும், பிள்ளைக்கு இடம் வேணும், வீடு கட்டணும், பைக் வாங்கணும், இதுக்கே ஜெபம் பண்ணி நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கிறாயே. தேவனுடைய உள்ளம் எவ்வளவு துக்கப்படும். அப்ப நெகேமியாவை போல தேசத்துல என்ன நடக்குன்னு அறியணும். எங்க பட்டணத்துல என்ன நடக்குது, எங்க தேசத்துல என்ன நடக்குது, எங்க மாநிலத்தில் என்ன நடக்கிறது, அது அறிந்து கொள்ள வாஞ்சியாவது நமக்கு இருக்கணும் இல்ல? யோசிங்க, எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்கிற, வாஞ்சி இருக்க? நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. அப்படின்னா நீங்க பேப்பர் வாசிப்பீங்க, நியூஸை பார்ப்பீங்க, தேசத்துல என்ன நடக்குது, நான் ஜெபிக்கணும் அப்படின்னு கவனம் செலுத்துவீங்க. நிறைய பேருக்கு அந்த சிந்தையே இல்லை. அவங்க வீடு, அவங்க சர்ச்சு, அவங்க வேலை, சம்பாத்தியம், அவ்வளவுதான். இன்னும் எவ்வளவு நாள் இப்படி வாழ போகிறோம்? தானியேல், நெகேமியா விசாரித்தார். அவங்க சொல்றாங்க பாருங்க, சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இதை கேட்ட உடனே நெகேமியா என்ன பண்றார் பாருங்க. 2வது நெகேமியா 1:4 வாசிப்போம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி,
முதலாவது அவர் தன்னுடைய தேசம், தன்னுடைய மக்களை குறித்து விசாரித்து அறிகிறார். எப்படி இருக்கிறாங்க, என் பட்டணம் எப்படி இருக்கிற, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, இந்தியா எப்படி இருக்கிறது, இந்திய மக்கள் எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, வாலிபர்களுடைய நிலைமை என்ன, குடும்பங்களுடைய நிலைமை என்ன, தேசத்தில் என்ன நடக்கிறது, நாம் அதை அறிந்திருக்க வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். இந்த தேசத்துக்காகத்தான் நம்மை ரட்சித்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த தேசத்துக்காகத்தான் நம்ம அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்க மாநிலத்துக்காக, உங்க பட்டணத்துக்காக, உங்க கிராமத்துக்காக அவர் தன் திட்டத்தை நிறைவேற்றதான் உங்களை ரட்சித்து அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அந்த கிராமத்தில் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, அந்த பட்டணத்தில் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, உங்க மாநிலத்தில் என்ன நடக்குன்னு நீங்க ஆராய்ந்து பார்த்திருக்கிறீங்களா, நீங்க இருக்கிற தேசம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதுன்னு நீங்க சோதித்து பார்த்திருக்கிறீங்களா, அதை அறிந்து கொள்ள விருப்பமா இருக்கிறீங்களா, யோசித்து பாருங்க. இப்ப அது அறிந்தவுடன் என்ன நடக்குது? இரண்டாவது, முதலாவது விசாரித்து அறிந்தார். அதனால தான் கர்த்தருடைய கரம் நெகேமியா மேல வந்தது. சுயநலவாதிகள் மேல கர்த்தருடைய கரம் வராது, சுயநலவாதிகளுக்கு கர்த்தருடைய கரம் உதவி செய்யாது. இது அறிந்தவுடனே இரண்டாவது என்ன செய்கிறார்? அவர் வசனம் சொல்லுங்க, உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசம் பண்ணி தேவனை நோக்கி மன்றாடுகிறேன் என்று சொல்லுகிறார். என்ன நடக்கிறது? பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட ஜெபிக்கிறார். இந்த செய்தியை கேட்டவுடனே நெகேமியாவுடைய உள்ளம் பாதிக்கப்படுகிறது. இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேசத்தில் இப்படி நடக்கிறது என்ற செய்தியை கேட்கும் போது நம்முடைய உள்ளம் பாதிக்கப்படுகிறதா? என் உள்ளம் பாதிக்கப்படுகிறதா? எனக்குள்ள ஒரு பாதிப்பை உண்டாக்குகிறதா? 1,00,000 குழந்தைகள் காணாம போகிறாங்களே, அந்த செய்தி என்னை பாதிக்கிறதா? வாலிப பிள்ளைகள் கடத்தப்பட்டு விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படுகிறார்களே, அந்த செய்தியை கேட்கும் போது என் உள்ளம் பாதிக்கப்படுகிறதா? மதுபானம் குடும்பங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறது, அந்த செய்தியை கேட்கும் போது நான் பாதிக்கப்படுகிறேனா? ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை நோக்குகிறார். நெகேமியாவுடைய உள்ளம் பாதிக்கப்படுகிறது. அவர் என்ன செய்ய? உட்கார்ந்து, அந்த ஒரே வசனத்தில் பாருங்க, நான் உட்கார்ந்து, இரண்டாவது அழுது, மூன்றாவது சில நாளாய் துக்கித்து. அந்த துக்கம் ஒரே நாள்ல முடிந்து விடவில்லை, ஒரே நாள் கண்ணீரோடு முடிந்து விடவில்லை. துக்கப்பட்டு 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 இருதயம் கதறி கொண்டிருக்கிறது. உபவாசம் பண்ணி இந்த பாடு இது கண்ட பொழுது உபவாசம் பண்ணுகிறார். யாருமே நெகேமியாவை பார்த்து உபவாசம் பண்ண சொல்லவில்லை, ஆண்டவர் வந்து சொல்லவில்லை, யாரும் உபவாச ஜெபத்துக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. அந்த பாரம் அழுத்த அழுத்த அவர் உபவாசம் பண்ணி மன்றாடி தேவனை நோக்கி மன்றாடுகிறார். தேவனை நோக்கி உட்கார்ந்து என்ன அர்த்தம்? செயலற்றவனாகிவிட்டேன், செயலற்றவனாகிவிட்டேன். உங்க குடும்பத்தில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு குழந்தையுடைய உயிர் ஊசலாடுதுன்னு சொன்ன உடனே உங்களுடைய மனசு பாதிக்கப்பட்டிருது. என் குழந்தைக்கா, எங்க வீட்டு பிள்ளைக்கா, அவ்வளவுதான் மனசு பாதிக்க, ஒரு வேலையை ஓடாது, அப்படி அப்படியே போட்டுருவீங்க, செயலற்றவளா மாறிடுவீங்க. நெகேமியா செயலற்றவராய் உட்கார்ந்து விட்டா. என்னால சந்தோஷமா இருக்க முடியல, மகிழ்ச்சியா இருக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஏன் நெகேமியா அப்படி இருக்கிற? என் ஜனம் சிரமம் அனுபவிக்கிறாங்க, எங்க பட்டணம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, கேள்விப்படுகிறார். என் ஜனம் இப்படி 1000 மைலுக்கு அங்க இருக்கிற ஜனம், என் ஜனம் பாதிக்கப்பட்டு தீங்கு அனுபவிக்கிறாங்களே. அழுகிறார், கண்ணீர் சிந்துகிறார், கண்ணில் இருந்து கண்ணீர் வடிகிறது. சில நாளாய் துக்கித்து. எவ்வளவு நாள் தெரியுமா? நெகேமியா 2 அதிகாரம் 1-2 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 4 மாதமாக அழுது கொண்டிருக்கிறார், துக்கித்து கொண்டிருக்கிறார். நெகேமியாவுடைய உள்ளம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. அந்த மாத கணக்கை கணக்கிட்டால் கிட்டத்தட்ட 4 மாதம் அழுது கொண்டே இருக்கிறார், துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார், வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறார். என் ஜனம் தீங்கு அனுபவிக்கிறாங்களே, என் பட்டணம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, இந்த பாரம் அவரை அழுத்துகிறது. உபவாசம் பண்ணுகிறார், சாப்பிட மனமில்லை, உபவாசம் பண்ணி தியாகம் பண்ணுகிறார், தேவனை நோக்கி மன்றாடுகிறார். எப்படி பாருங்க, 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்று இரவும் பகலும் ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவனே, இன்றைக்கு இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி. அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாங்க? இரவும் பகலும் மன்றாடுகிறார். இரவும் பகலும் அவருடைய இருதயம் கதறுகிறது. பகலிலே வேலை செய்ய வேண்டிய வேலை செய்து கொண்டிருந்தாலும் இருதயம் கதறுகிறது, தேவனை நோக்கி மன்றாடுகிறது. ஆண்டவரே, என் ஜனங்கள் சிரமம் அனுபவிக்கிறாங்க, என் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, என் பட்டணம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்க. அவர் மன்றாடுகிறார் இரவும் பகலும். ஒரு குறிப்பிட்ட நேரம் ஜெபித்து விட்டு மறந்து விட்டு போவது அல்ல, இரவும் பகலும் 4 மாதமாய் உள்ளம் பாதிக்கப்பட்டு துக்கப்பட்டு இருதயம் மன்றாடுகிறது. இப்படிப்பட்ட நெகேமியாக்களை தேவன் இந்தியாவிலே தேடி கொண்டிருக்கிறார் என்று தெரியுமா?
இன்னும் எவ்வளவு காலம் சுயநல ஜெபம் பண்ணி கொண்டிருக்க போகிறோம்? இன்னும் எவ்வளவு நாள் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சபை, என் வீடு, என் ஊழியம் என்று சுயநல ஜெபம் பண்ண போகிறோம்? தேசத்தில் லட்சக்கணக்கான மக்கள் தினந்தோறும் பாதிக்கப்படுகிறார்கள். தினந்தோறும் மரணங்கள் சம்பவிக்கிறது. தினந்தோறும் சிறு பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள். தினந்தோறும் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது. தினந்தோறும் குடும்பங்கள் கண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நெகேமியாவுடைய உள்ளம் பாதிக்கப்பட்ட ஒரு நாளைக்கு எத்தனை வாரிப்பிள்ளையுடைய முகத்தில் திராவகம் வீசப்படுகிறது. ஏன்? அந்த பிள்ளை என்ன தப்பு பண்ணினது? இந்த வயசுல இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொன்னது ஒரு தப்பா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நரகமாக்குகிற பொல்லாதவர்கள் தேசத்தில் பெருகி இருக்கிறாங்களே, நம்முடைய உள்ளம் பாதிக்கப்பட்டதா? குழந்தைகளை கடத்திட்டு போய் என்ன பண்றாங்க? நரபலி பல இடத்துல கொடுக்கப்படுகிறது. பத்திரிகையில் அப்பப்போ 1-2 செய்தி தான் பார்க்கிறோம். ஆனால் எத்தனை பிள்ளைகள் உயிரோடு வதைக்கப்படுறாங்க. இந்த தேசத்தில் நடக்குது. ரத்தம் அநியாயமா ஜாதி பெயர்ல, வரதட்சணை பெயர்ல ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ரத்த பலி பெருகி கொண்டே இருக்கிறது. என்ன செய்கிறோம்? இரவும் பகலும் மன்றாடுகிறார். தேவனை நோக்கி எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. முதலாவது ஜெபம் பாவ அறிக்கை ஜெபம். 6-7 வசனங்கள் பாருங்க, வாசிக்க கேட்போம். நெகேமியா 1:6-7. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். எப்படி ஜெபிக்கிறார் என்று பாருங்கள். இவர் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற ஜெபிக்கிற மனிதர். அதனால கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இவர் என்ன ஜெபித்திருக்க வேண்டும், எப்படி ஜெபித்திருக்க வேண்டும். ஆனால் எப்படி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, இந்த ஜனங்கள்லாம் பாவம் செஞ்சுட்டாங்க, அக்கிரமம் பண்ணிட்டாங்க, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல, அதனால அவங்கள மன்னிங்க. அப்படி ஜெபிக்கவில்லை. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்ததை அவர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுகிறார். பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம். உமக்கு முன்பாக நாங்கள் கெட்டவர்களாக நடந்தோம், கற்பனைகளை கை கொள்ளாமற் போனோம், உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமற் போனோம். என்ன ஜெபம் பண்ணுகிறார்? தன்னுடைய ஜனத்தோடு தன்னை இணைத்து கொண்டு ஜெபம் பண்ணுகிறார். He identified himself with his own people. அவங்க பாவம் செய்தாங்க, மன்னிங்க, அப்படி ஜெபிக்கல. நாங்கள் பாவம் செய்து விட்டோம். தன்னுடைய ஜனத்தின் பாவத்தை தன்னுடைய பாவமாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஜனத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். இதுதான் திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபம். ஆண்டவரே, நான் மனம் திரும்பிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நல்லவனா மாறிட்டேன், அவங்க எல்லாம் பாவம் செய்யறாங்கன்னு குற்றப்படுத்தி ஜெபிப்பதல்ல. நாங்கள் பாவம் செய்து விட்டோம் ஆண்டவரே. இவ்வளவு பாவம் தேசத்தில் பிறகு என்ன காரணம்? நான் ஜெபிக்க தவறிவிட்டேன், ஜெபிக்க வேண்டிய அளவு ஜெபிக்கவில்லை. நாங்கள் பாவம் செய்து விட்டோம் ஆண்டவரே. நம் ஜனத்தோடு நம்ம இணைத்துக் கொண்டு ஜனத்தின் பாவத்தை நம் மீது போட்டுக்கொண்டு ஜெபம் செய்வது. தானியேல் அதையே தான் ஜெபிக்கிறார். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பாவம் செய்து விட்டோம். தானியேல் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன் என்று சாட்சி பெற்றவர். ஆனா ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லுகிறார்? நாங்கள் பாவம் செய்து விட்டோம் ஆண்டவரே, எங்கள் ஜனங்க எங்களுக்கு இறங்கும், என் மக்களுக்கு இறங்கும், நாங்கள் பாவம் செய்து விட்டோம். ஜனத்தோடு இணைத்து கொண்டு ஜெபிப்பாரு. நெகேமியா அப்படி ஜெபிக்கிறார். 2வது 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை நினைத்தருளும். வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நினைத்தருளும். மோசேக்கு எப்படி சொன்னீங்களே, மனம் திரும்பும் பொழுது ஜனத்தை நான் திரும்ப கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே, அந்த வாக்குத்தத்தத்தை நினைத்தருளும். தேசத்தில் எழுப்புதலை அனுப்புவேன்னு சொன்னீங்களே, தேசத்திற்கு சேமத்தை தருவேன்னு சொன்னீங்களே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தேசத்திற்கு சேமத்தை தருவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நான் நிற்கிறேன் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் வசனத்தை சொல்லி மன்றாடி ஜெபம் செய்வது. நெகேமியா 1:11 அந்த ஜெபத்தில் ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்க்க முடியும். நெகேமியா சொல்லுகிறார், உமது அடியானின் ஜெபத்தையும், நெகேமியா தன்னை குறித்து சொல்லுகிறார், உம்முடைய அடியானின் ஜெபத்தையும்
உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷருக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். அப்படி ஜெபம் பண்ணினேன் என்று நெகேமியா சொல்லுகிறார். ரெண்டு காரியம், ஒன்று அடியானின் ஜெபம், நான் ஜெபிக்கிறேன். இரண்டாவது உம்முடைய நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஒரு அடியாரின் ஜெபம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகேமியா மாத்திரம் ஜெபிக்கவில்லை, அவன் துக்கப்பட்டு ஜெபிக்க அநேகரை ஜெபத்துக்குள்ளே வழி நடத்தி விட்டார். அவனோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்பி விட்டார். அவனோடு சேர்ந்து கதறுகிற கூட்டத்தை எழுப்பி விட்டார். உமது அடியானாகிய என்னுடைய ஜெபத்தையும் உம்முடைய நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று இருக்கிற அடியார்களின் ஜெபத்தையும் அப்படியானால் ஜெபிக்கிற மக்களை எழுப்பினார். நீங்கள் மாத்திரம் ஜெபித்தால் போதாது. உங்க தெருவில் ஜெபிக்கிற மக்களை எழுப்பி இருக்கிறீங்களா? உங்க சபையில ஜெபிக்கிற மக்களை எழுப்பி இருக்கிறீங்களா? உங்க ஊர்ல மற்றவங்களை ஜெபிக்கிறவங்களா எழுப்பி இருக்கிறீங்களா? எத்தனை பேரை எழுப்பி இருக்கிறீங்க? தேசத்துக்காக திறப்பில் இருக்கிற மக்களை எழுப்பி இருக்கிறீங்களா? அன்றைக்கு ஒரு தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 4 பேர் இணைந்து ஜெபித்தார்கள். அன்றைக்கு எஸ்தர் அரண்மனையில் இருந்த பொழுது, அவள் அரண்மனைக்கு வந்தபோது கர்த்தரை விசுவாசிக்கிற ஒருவரும் இல்லை. ஆனால் அவள் சொல்லுகிறாள் மொர்தெகாயினிடத்திலே, நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். என்னோடு ஜெபிக்க தாதிமார்கள் இருக்கிறார்கள். அவர்களை ஜெபிக்கிறவர்களாய் மாற்றி இருந்தால் எஸ்தர். அதனால தான் குழுவாக ஜெபிக்கிறார்கள். அப்படி ஜெபிக்கிற மக்களை உருவாக்கி ஜெபித்தார்கள். நீங்க எத்தனை பேரை ஜெபிக்கிறவங்களா உருவாக்கி இருக்கிறீங்க? இந்த பாரத்தை தேசத்தில் நடக்கிற காரியத்தை சொல்லி எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறோம்? எனக்கு அவர் மற்றவங்கள்ட்ட தேசத்தை குறித்து பேசியிருக்கீங்களா? நம்ம தேசத்தில் இவ்வளோ பிள்ளைகள் கடத்தப்படுறாங்களே, அதுக்காக ஜெபிப்போமா? இவ்வளோ குழந்தைகள் கடத்தப்படுறாங்களே, ஜெபிப்போமா? ஒரு நாளைக்கு 20 வாலி பிள்ளைகள் கடத்தப்பட்டு விபச்சாரத்தில் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அடிமைகளாக்கப்பட்டு கொண்டிருக்காங்க, ஜெபிப்போமா? 1.5 கோடி பேர் குடிகாரங்களா மாறிட்டாங்க, குடும்பங்கள் பாழாய் கிடக்கிறது, ஜெபிப்போமான்னு எத்தனை பேர்கிட்ட சொல்லி ஜெபிச்சிருக்கிறீங்க? ஒரு நெகேமியா உள்ளம் காயப்பட்டு ராஜாவுக்கு முன்னால் வந்து நிற்கும் போது, நெகேமியாவே, நீ துக்க முகத்தோடு இருக்கிறது என்னன்னு கேட்கிறார். இது வியாதினால் வந்த துக்கம் அல்ல, உன் மனதில் வந்த துக்கம். என்ன பிரச்சனை? அவர் சொல்லுகிறார். நெகேமியா 2 அதிகாரத்தில் 3 வசனத்தில், நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி? நான் எப்படி துக்கப்படாமல் இருக்க முடியும்? என் பட்டணம் பாழாய் கிடக்கிறது, என் ஜனங்கள் சினிமா அனுபவிக்கிறார், என் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. என்னால் எப்படி இன்னைக்கு நிம்மதியா இருக்க முடியும்? என்னால் எப்படி துக்கப்படாமல் இருக்க முடியும்? துக்கப்பட்ட உள்ளத்தோடு சொல்லுகிறார். இன்னைக்கு தேவனை பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய இந்திய மக்கள் 145 கோடி மக்கள் அநியாயமாய் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அநியாயமாய் ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறாங்க. சாத்தானின் ஜனங்களை அடிமைப்படுத்தி, சிறுமைப்படுத்தி, வேதனைப்படுத்தி, தவறான நம்பிக்கைகள்ல அவங்களை அடிமையாக்கி, சிறுமைப்படுத்தி, வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். என் ஜனத்திற்காக இரக்கம் செய்யும், நானும் என் ஜனங்களை பாவம் செய்துவிட்டோம், மன்னியும் என்று கெஞ்சுகிற மக்களை தேவன் தேடுகிறார். அப்படியே முழங்கால் படியிடுவோம்.